ஜெபித்து ஆண்டுடைய செய்திகளை கடந்து செல்வோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா, சபையாக ஒரு குடும்பமாக உம்முடைய பிரசனத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாக்கியத்தையும் நேரத்தையும் எல்லாத்துக்கு மேல ஒரு வாஞ்சையை நீர் கொடுத்தீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா, நாங்க உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், அது எங்க வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஆரோக்கியத்தை தருகிற வார்த்தைகள். ஆண்டவரே, அந்த ஆரோக்கியத்தையும் ஜீவனத்தையும் எங்க வாழ்க்கைக்கு நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பஸ்தாவியானவரே, நீரை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய சபை. நீர் ஆண்டவரே உம்முடைய சபை மக்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே ஒரு சின்ன சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಘಟನೆಯನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತರಿದ್ದೇವೆ. வாழ்க்கையில ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கு நம்ம லைஃப்ல. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿರ್ತದೆ. உடனே செய்ய வேண்டிய காரியங்கள், முக்கியமாய் செய்ய வேண்டிய காரியங்கள். ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, ಮುಖ್ಯವಾಗಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, சடனா ஒரு ஃபோன் வருது. ತಕ್ಷಣದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಫೋನ್ ಕರೆ ಬರ್ತದೆ. ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்குது. ಫೋನ್ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅದು ರಿಂಗ್ ಆಗ್ತಾನೆ ಇದೆ. சோ இப்ப ரெண்டும் இருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ முக்கியமான காரியம் ஒன்னு இருக்கு, என்னது உடனே பண்ண வேண்டிய காரியம் ஒன்னு இருக்கு. இமிடியேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்கு. சோ இதுல எது இம்பார்ட்டன்ட், எது இமிடியேட், எது உடனே செய்ய வேண்டிய காரியம்? ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಫೋನ್ ಕರೆ ಬರ್ತಾ ಇದೆ, ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಯಾವುದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಯಾವುದು ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಮಾಡುವಂತ ಎರಡು ವಿಷಯಗಳ ಒಂದು ಕುರಿತಾಗಿ. எதுங்க? ಯಾವುದು? எது இம்பார்ட்டன்ட், எது இமிடியேட்? ಯಾವುದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಯಾವುದು ಮೊದಲ ಆದ್ಯತೆ? ஜெபம் தான் முக்கியமானது, எல்லாருக்கும் தெரியும். ಪ್ರಾರ್ಥನೆಯೇ ಪ್ರಮುಖವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆದ್ಯತೆ. இப்ப நீ ஏன் ஃபோன் விரல் அந்த ஃபோனை போய் ஆன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லுது? ಯಾಕೆ ಒಂದು ಕೈ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಫೋನ್ ಅನ್ನ ಅದು ರಿಸೀವ್ ಮಾಡಿ ಹಲೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. சோ நிறைய நேரத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம லைஃப்ல முக்கியமானது என்னது நம்மளுக்கு தெரியும், பட் ஆனா அவசரமானதை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிடறோம், முக்கியமானதை கொஞ்சம் தள்ளி வச்சிடறோம். அப்படியே ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಪ್ರಮುಖವಾದಂತ ಆದ್ಯತೆ ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರ್ತದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಮಾಡುವಂತದ್ದಕ್ಕೆ ನಾವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತೇವೆ. பிள்ளை கேக்குது, அப்பா எனக்கு இந்த பைபிள் இந்த ஸ்டோரி, எனக்கு இந்த கதையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா, இந்த கதை இந்த வசனம் புரிய மாட்டேங்கப்பா அப்படின்னு உங்க பிள்ளை சொல்லுது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಥೆ ನನಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಅಥವಾ ಈ ಒಂದು ವಚನ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇದರ ಅರ್ಥವನ್ನ ತಿಳಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. 9 மணி ಆಚಿ, அப்பா பிஸியா இருக்கிறேன், கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாரு. 9 ಗಂಟೆ ಆಗಿದೆ, ಅಪ್ಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಬಿಸಿ ಆಗಿದ್ದಾರೆ, ನನ್ನನ್ನ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எது முக்கியமானது, எது இமிಡಿಯೇಟ್ ಆனது? ಯಾವುದು ಪ್ರಮುಖ ಆದ್ಯತೆ ಆಗಿದೆ, ಯಾವುದು ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ? முக்கியமானது என்னது? என் பிள்ளைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேக்குறா, அதுக்கு நான் பதில் கொடுக்கறதா முக்கியமானது. ಅಲ್ಲಿ ಪ್ರಮುಖ ಆದ್ಯತೆಯನ್ನ ನೋಡುವುದಾದ್ರೆ, ನನ್ನ ಮಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ವಚನದ ಒಂದು ಸಾರಾಂಶವನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅದನ್ನ ತಿಳಿಸುವಂತದ್ದೇ ಪ್ರಮುಖ ಆದ್ಯತೆ ಆಗಿದೆ. நிறைய பேரு 80 வயசுல ஒரு என்ன பண்ணாங்களா, 80 வயசு மக்களுக்கு, 80 வயசான தாய்மார் தகப்பன்மார் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. 80 வயசுல அவங்ககிட்ட போய் ஒரு கருத்து கணிப்பு கேட்டாங்களாம். வாழ்க்கையில நீங்க முக்கியமான காரியத்தை எது மிஸ் பண்ணீங்க, திருப்பி வாழணும்னா என்ன போய் பண்ணுவீங்க, வித்தியாசமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ, 80 ವಯಸ್ಸು ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಯಸ್ಸಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನೀವು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಪುನಃ ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 80 வயசு ஆட்கள் கிட்ட, வயசான தாத்தமார் பாட்டிமார்ட்ட கேட்டாங்களாம். ಅಲ್ಲಿ ಸುಮಾರು 1000 ಒಂದು ವಯಸ್ಸಾಗಿರ್ತಕ್ಕಂಥ 80 ವಯಸ್ಸಿನ ಆಸುಪಾಸು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருத்தர் கூட சொல்லையா, இன்னொரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டெய்லி வேலை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லையாங்க. ಒಬ್ಬರು ಕೂಡ ಹೇಳಿಲ್ಲ, ಇನ್ನು 2 ಗಂಟೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. எல்லாரும் சொன்னது என்னதுன்னா, ஒரே ஒரு காரியம். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, இன்னொரு வாட்டி எனக்கு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா என் பிள்ளைகள் கூட, என் மனைவி கூட, என் கணவன் கூட இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன், நேரத்தை கொடுத்திருப்பேன் அப்படின்னு தான் எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்களாங்க. ಅನೇಕರು ಅಧಿಕವಾಗಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಇನ್ನು ನನಗೆ ಸಮಯ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಅಥವಾ ನನ್ನ ಹೆಂಡತಿಯೊಟ್ಟಿಗೆ ಅಥವಾ ಗಂಡನೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಸಮಯವನ್ನ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಳೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் அன்பா இருந்திருப்பேன், என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேங்க சில காரியத்துல அப்படின்னு எல்லாரும்
சொன்னாங்களாம். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಶಾಂತಿಯುತವಾಗಿ ನಾನು ನಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೆ. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಅವಸರದಿಂದ ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சோ வாழ்க்கையில நீங்க பாருங்க, அந்த 80 வயசு ஆட்கள் சொல்ல தேவையில்ல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பொருள்கள் முக்கியம் அல்ல, நம்மளுடைய வேலைகள் முக்கியம் அல்ல, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லுது. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಮ್ಮ ಕೆಲಸಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ವಸ್ತುಗಳು ಮುಖ್ಯತ್ವವಲ್ಲ, ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಸಂಬಂಧಗಳೇ ಅದು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಹೊಂದಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அத நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ಅದನ್ನ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೇವೆ. சோ இன்னைக்கு உலகம் ஸ்பீடா போகுது. ಇವತ್ತಿಗೆ ಲೋಕ ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ತಾ யார ಇದೆ. கேட்டாலும் பிஸியா இருக்கிறேன் பிரதர், டென்ஷன்ல இருக்கேன் பிரதர், பிஸில இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. ಯಾರನ್ನ ಕೇಳಿದ್ರು ನಾನು ಬಿಸಿ ಆಗಿದ್ದೀನಿ, ಟೆನ್ಷನ್ ನಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ ಸಹೋದರರೇ ಎಂಬುದಾಗಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. இன்னைக்கு நம்ம கொடுக்க போற செய்தி வந்து வாழ்க்கையிலே முக்கியமானதை நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்வது. ಇವತ್ತಿಗೆ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಮುಖವಾದಂತ ಆದ್ಯತೆಯ ವಿಷಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. விசேஷமா இப்ப எப்போ இந்த 10 வருஷத்துல இந்த போன் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சோ, தேவையில்லாத காரியங்கள் போன்ல முக்கியமானது அல்ல, தேவையில்லாத காரியங்கள் நிறைய ஆயிருச்சு நம்ம வாழ்க்கையில. ಈ 10 ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಯಾವಾಗ ಫೋನ್ ಅಧಿಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೋ ವ್ಯರ್ಥವಾದ ವ್ಯರ್ಥವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯಗಳು ಅಧಿಕವಾಗಿ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆ, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் இந்த காலத்துல நம்ம. ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಾವು ಜೀವಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்ம வாழ்க்கையில எனக்கு கிளியரா தெரியணும், எது என் வாழ்க்கையில முக்கியம், எது என் வாழ்க்கையில அவசரமான காரியம். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದು ಪ್ರಮುಖವಾದಂತ ಆದ್ಯತೆ ಆಗಿದೆ, ಯಾವುದು ಅವಸರವಾದಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. முக்கியமானது தான் இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப். ಅದು ಪ್ರಮುಖ ಆದ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂಥದ್ದೇ ಮುಖ್ಯವಾದಂತದ್ದು. சோ இந்த 3 ஒரு மரியாள் மார்த்தாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ಮರಿಯಳು ಮಾರ್ತಳು ಎಂಬತಕ್ಕಂತ ವಿಷಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஏசப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ಯೇಸುವಿನೊಡನೆ ಅಧಿಕವಾದಂತ ನಿಕಟ ಸಂಬಂಧವನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂತವರು. அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன? லாசரு. ಅವರಿಗೆ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರನ ಹೆಸರು ಲಾಜರನ್ ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த 3 பேரு, 2 தங்கச்சி, ஒரு அண்ணன். ಇಬ್ರು ತಂಗಿ, ಒಬ್ಬ ಅಣ್ಣ. சோ இந்த லாசரு, மரியாள், மார்த்தாள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பாக்கு. ಲಾಜರನು ಮಾರ್ತಾ ಮರಿಯಳು ತುಂಬಾ ನಿಕಟವಾದಂತ ಸಂಬಂಧವನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂತವ್ರು ಯೇಸುವಿನೊಡನೆ. யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? ಯೋಹಾನ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? யோவான் 11:5. இயேசு ம். மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரரிடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். அன்பா இருந்தார். ஏசப்பா என்ன சொல்றார்? ரொம்ப அன்பா இருந்தாராம். சாதாரண சகோதர அன்பு இல்ல, தியாகமுள்ள அகாப்பே அன்போட ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறார் அந்த குடும்பத்தை. ಆ ಕುಟುಂಬದೊಡನೆ ಯೇಸುವಿಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ತ್ಯಾಗ ಉಳ್ಳಂತ ಪ್ರೀತಿ ಅವರಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. சோ ரொம்ப ரொம்ப க்ளோஸா நேசிக்கிறார். ಅಧಿಕವಾದಂತ ನಿಕಟ ಸಂಬಂಧವನ್ನು ஒரு வாட்டி ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಾರೆ. என்ன ஆயிருச்சு? லாசரு வந்து இறந்துடுறாரு, உங்களுக்கு தெரியும். ಆ ಒಂದು ದಿವಸ ಏನಾಗಿದೆ, ಲಾಜರನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾನೆ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. அப்ப என்னாச்சு? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು என்ன பண்றாரு? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? லாசரு இறந்தவனே என்ன ஆயிடுறாரு? ಅಲ್ಲಿ ಲಾಜರನು ಸತ್ತ ನಂತರದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? உயிரோட எழும்புறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟನು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು அந்த ಸಂಗತಿ. வேதனையை, மரியாள் மார்த்தாள் கஷ்டப்படுற அந்த வேதனையை இயேசு கிறிஸ்து பார்த்து கண்ணீர் விட்டார். இயேசு ಆ கிறிஸ்து ಮಾರ್ತಳು ಮರಿಯಳು ಪಡ್ತಕ್ಕಂತ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಣ್ಣೀರನ್ನ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம தேவன் நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிற தேவனாய் இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವಂತ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ஏன்னா பாருங்க, இப்ப அமெரிக்கா நாட்டுல யாரோ ஒருத்தர் வந்து 2 பேர் இறந்துட்டாங்க. நம்ம சாதாரணமா இருப்போம். நம்மளுக்கு வந்து அதை பத்தி ரொம்ப பரிதாபப்படுவோம். 2 பேரு செத்துட்டாங்களா அப்படின்னு பரிதாபம் தான் வரும், கண்ணீர் வராது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಯಾರೋ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಕೇವಲ ನಾವು ಪರಿತಾಪ ಪಡ್ಕೊಳ್ತೀವಿ ಹೊರತು ಬೇರೆ ರೀತಿಯಾದಂತ ಕಣ್ಣೀರುಗಳು ಬರೋದಿಲ್ಲ. ஆனா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, டெய்லி நம்ம கூட பழக்கம் வழக்கம் இருந்தவங்க யாரா இறந்துட்டாங்களா, நம்மளுக்கு எப்படி கண்ணீர் வரும்? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೊಡನೆ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮೀಯ ಸಂಬಂಧವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದು ನಡೆಸಲ್ಪಡ್ತದೆ? ஏன்னா அது அன்பு. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಪ್ರೀತಿ. அன்பு இருக்கும்போது கண்ணீர் இருக்கும். ಆ ಪ್ರೀತಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿರ್ತದೆ. அன்பு இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்கும், பட் ஆனாலும் அந்த பாசம் இருக்கும். ಆ ಪ್ರೀತಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರ್ತದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತದೆ. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நம்ம பலவீனத்திலே, நம்ம கஷ்டத்தோட தனிமையோட இருக்கும்போது தேவன், நீங்க தனியா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா தேவனும் அந்த தனிமையை வந்து உங்களோட ஃபீல் பண்றாரு. ನೀವು ಏಕಾಂಗಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ವ್ಯಥೆ ಪಡುವಂತದ್ದು ಬೇಡ. ದೇವರು ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம்மளுடைய பலவீனங்களிலே அவர் வந்து அந்த பலவீனத்தை அவர் வந்து புரிந்து கொள்றார் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க எபிரேயர்ல. ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬಲವನ್ನು
ಕ್ರೈಸ್ತನ ಒಂದು ಬಲಹೀನತೆಯನ್ನು ಆತನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ ஐயோ நான் ನೋಡ್ತೇವೆ. மட்டும் தான் பாடுபட்டுட்டு இருக்கிறேன், நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் தனியா ஓடிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். அவர் வந்து பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார். ನಾನು ಮಾತ್ರ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಾನು ಮಾತ್ರ ಏಕಾಂಗಿ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನಿಸ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ನಮಗಾಗಿ ಪರಿತಾಪ ಪಡುವಂತ உங்க ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. எல்லாருக்கும் ஒரு பேர் வந்து பைபிள்ல வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ದೇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಹೆಸರನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அது என்ன பேரு? ಆ ಹೆಸರೇನು? அந்த பேர் வந்து நம்ம எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து beloved அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಬಿಲವಡ್ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ தமிழ்ல இன்னும் அழகா இருக்கும். அது என்ன வார்த்தைனா பிரியமானவர்களே. ಅಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பிரியமானவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅರ್ಥವೇನಂದ್ರೆ belovedனா நேசிக்கப்பட்டவர்களே. நீங்க அன்பு கூறப்பட்டிருக்கிறீங்க. உங்களை யாரோ நேசித்துட்டே இருக்கிறாங்க. அதனால இங்க பிரியமானவர்கள். ನಿಮ್ಮನ್ನ ಯಾರೋ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ಕಾರಣದಿಂದ ನೀವು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ரோமர் 1வது அதிகாரம் 7வது வசனம் பார்ப்போம். ರೋಮಪುರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸೋಣ. தமது நாமத்தின் நிமித்தம் ஆ. விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். தேவனால் பிரியப்பட்டவர்கள் அப்படின்னு இல்லையா? என்னது? இல்ல அதுல ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துல இங்கிலீஷ்ல வந்து இருக்கு லவ்ட் பை காட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கு. ದೇವರಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾವು சரி, இன்னொரு இடத்துல பார்ப்போம். 9வது அதிகாரம் 25வது வசனத்தையும் பார்ப்போம். 9ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அந்தபடி ம். எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை ஆ. என்னுடைய ஜனங்கள் என்றும் ம். சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். போதும். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? எனக்கு ஜனம் இல்லாம இருந்தோம். தேவன் இருந்து நம்ம தூரம் இருந்தோம். இப்போ தேவனால என்ன பட்டப்பட்டிருக்கிறோம்? நம்ம we are beloved of God. நேசிக்கப்பட்டிருக்கோம் நம்ம கர்த்தரால. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ದೂರ ಇರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಈಗ ದೇವರಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರಿಯಳು ಎಂಬುದಾಗಿ, ಪ್ರಿಯನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕರೆಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ಇದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ. என்ன தேவன் நேசிக்கிறாரு, ನನ್ನನ್ನ ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ, என்ன லவ் பண்றாரு ஆண்டவரு, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, என்ன ஆண்டவர் காதலிக்கிறாரு, ನನ್ನನ್ನ ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ಅದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. அது புரிஞ்சுக்கிட்டாதான் அப்புறம் எல்லாம் நல்லா வரும் பாருங்க நம்ம லைஃப்ல. ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಾಗ ಮಾತ್ರ ಮಿಕ್ಕ ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. புரிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? பிரதர் சொல்லிட்டாரு கர்த்தர் என்ன நேசிக்கிறாரு அப்படின்னு மைண்ட்ல புரிஞ்சுக்கிறதா? ಅಲ್ಲಿ மனசுல மாத்திரம் புரிஞ்சுக்கிறதா? ಅಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹೋದರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದ. பாஸ்டர்ல பிரசங்கம் பண்றோம், பாட்டு பாடுறோம், கர்த்தர் வந்து என்ன நேசிக்கிறாருன்னு பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನ ಹೇಳ್ತೀವಿ, ಉಪದೇಶಗಳನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. ಆ ರೀತಿಯಾಗಿನ இல்ல எங்க என் இருதயத்தின் ஆழத்துல இருந்து எனக்கு தெரியணும், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஐ அம் லவ்ட். நான் பிரியமானவன். கர்த்தருடைய பார்வையில நான் பிரியமானவன். கர்த்தருடைய பார்வையில நான் பிரியமானவள். அப்படி நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ நம்ம வாழ்க்கை எப்படி மாறுன்றத பாருங்க சொல்றேன். ಅಲ್ಲಿ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ನಾನು ದೇವರಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟವನು, ನಾನು ದೇವರಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟವಳು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ பாருங்க, ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பதட்டப்பட மாட்டாங்க, டென்ஷன் ஆக மாட்டாங்க. அப்பா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಥವಾ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಗಲಿಬಿಲಿಗೆ ಒಳಗಾಗುವುದಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಒಂದು ವಿಧವಾದಂತ ನಿಟ್ಟುಸಿರನ್ನ ಅವ್ರು ಬಿಡ್ತಾರೆ. சோ நம்மளுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அப்ப நம்ம வந்துட்டு மத்தவங்ககிட்ட ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாருல, மத்தவங்ககிட்ட வந்து நம்ம அன்பா பழகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் நம்ம எனக்கு யாரும் இல்ல அப்படின்னோட என்ன பண்ணிடுவோம்? ஐயோ பயந்துட்டு, எப்பா எனக்கு யாரும் இல்ல, நானே காப்பாத்திக்கணும், எல்லாரும் எனக்கு விரோதமா வராங்க அப்படின்னு வந்து பயத்திலேயே இருப்போம். எப்ப நேசிக்கப்படுறோமோ அந்த பயம் நம்ம விட்டு பூரண அன்பு எதை புறம்பே தள்ளும்? பயத்தை புறம்பே தள்ளிரும் நம்ம வாழ்க்கையில இருந்து. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಭಯದಿಂದ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ನಾವು ಇರ್ತೇವೆ. ಯಾವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೋ, ಆ ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾದಂತ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತದೋ, ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಭಯದ ವಾತಾವರಣವು ನಮ್ಮಲ್ಲಿ ನೀಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ ஃபர்ஸ்ட் ஏசப்பா என்ன நேசிக்கிறாரு, அவர் என்ன லவ் பண்றாருன்றத ரொம்ப ஆழமா நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்களோ, உண்மையா இருக்கும் உங்க வாழ்க்கையில, அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல இருக்கிற உறவுகள் நல்லா இருக்கும். ಆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆಳವಾದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆಳವಾದಂತ ಸಂಬಂಧಗಳನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೀರಿ. அப்ப என்ன ஆகும்னா, மத்தவங்க கிட்ட போய் அன்பை தேடி அன்புக்காக பிச்சை எடுக்க மாட்டோம். ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ಇತರರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ನಾವು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஐயோ
நானு நல்ல வேலை செஞ்சு இந்த வேலைக்கு வந்துட்டேன்னா எனக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, எனக்கு எல்லாம் வந்து பேசுவாங்க, என்ன அன்பு செலுத்துவாங்க அப்படின்ற நம்மளுக்கு நோக்கம் இருக்காது. நம்மள விட்டு போயிடும் அது. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ವಿಶೇಷವಾದಂತ ಗೌರವದಿಂದ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅದು ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. பணம் வந்த உடனே நிறைய பேர் நண்பர்கள் வருவாங்க. பைபிளே சொல்லுது. ಅಲ್ಲಿ ಹಣವು ಅಧಿಕವಾಗಿ ಬರುವಾಗ ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರು ಕೂಡ ಬರ್ತದೆ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. ஆனா பணமே இல்லாத போது ಹಣವೇ ಇಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ போனே ಸಂದರ್ಭದಲ್ಲಿ எடுக்க மாட்டாங்க யாரும். ಫೋನ್ ಕೂಡ ಯಾರು ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. பட் ஆனா நம்ம கஷ்டத்திலே நம்ம கூட இருக்கிறது யாரு? தேவன் நம்மளை நேசிக்கிறார். நம்மளோட கண்ணீர் விடுறார் நம்மளுக்காக. ಆ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ನಮ್ಮ ಜೊತೆಗಾರನಾಗಿರುವಂತದ್ದು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡುದಾದ್ರೆ ದೇವರು ನಮಗಾಗಿ ಕಣ್ಣೀರನ್ನ ಸುರಿಸುವ. உங்க வீட்ல, உங்க வாழ்க்கையில, உங்க கஷ்டத்துல உங்க கூட நிக்கிறாங்க தெரியுமா? அவங்கள வந்து நீங்க ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு. ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಯಾರು ಜೊತೆಗಾರನಾಗಿರ್ತಾರೋ ಅವರಿಗೆ ನೀವು ತುಂಬಾ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಡಬೇಕು. ஐயோ கொஞ்சம் மேல போன உடனே நிறைய பேர் வருவாங்க. அவங்கள வெறுக்காதீங்க. பட் புரிஞ்சுக்குங்க. யாரு நிஜமான உங்களை நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. ಸ್ವಲ್ಪ ನಾವು ಮೇಲಂತಸ್ತಿಗೆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕರು ಬರ್ತಾರೆ, ಅವ್ರನ್ನ ನೀವು ತ್ಯಜಿಸಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಲ್ಲ, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. பட் ஆனா எல்லாத்துக்கும் மேல இப்ப என்ன நேசிக்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருன்னா, என் வைஃப் ஏதாவது சொல்றாங்க, இல்ல நான் ஏதாவது எங்க வைஃப்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னா, நம்ம அதை பெருசாக்க மாட்டோம். அந்த விஷயத்தை பெருசாக்க மாட்டோம். பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம மத்தவங்ககிட்ட வந்து நம்ம அன்பா இருப்போம் நம்ம. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿயோட ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಗಂಡನವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅದನ್ನ ದೊಡ್ಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ಪ್ರತಿಬಿಂಬಿಸಿದೆ. ದೇವರು ಎಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸಿಕೊಂಡು புருஷன் ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. வந்து ஏலக்கி வாழைப்பழம் வாங்குன்னு சொல்றாரு. மனைவி வந்து பச்சை பழம் தான் வாங்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அது பெரிய சண்டை ஆயிடாது. அதுக்கெல்லாம் பெரிய சண்டை கிண்டெல்லாம் போட மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಏಲಕ್ಕಿ ಬಾಳೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ಗಂಡ ಇಲ್ಲ ಪಚ್ಚಬಾಳೆ ಹಣ್ಣು ತೆಗೆದುಕೊಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜಗಳಗಳನ್ನ ಆ ರೀತಿ பரவாயில்ல, ஏசப்பா என்ன நேசிக்கிறாரு. எந்த பழம்னாலும் சாப்பிடுறேன், பிரச்சனையே இல்லை எனக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமாய் விட்டு கொடுக்கறது கத்துக்கிறோம். ஏன்னா நம்ம நேசிக்கப்பட்டவர்கள், பிரியமானவர்கள் தேவனுடைய பார்வையிலே. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ, ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನಡೆಸುವಂತವರಾಗಿ. பிதா இயேசு கிறிஸ்து எவ்வளோ நேசிச்சாரு. நேசிச்சதுனால ஏசப்பா வந்துட்டு, ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்கு வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு ஏசப்பா வந்து சுத்தி செறிந்தார் அப்படின்னு வந்து பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮಾಡದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆತನಿಗೆ ಮನೆ ಅಥವಾ ತಲೆ ಇಡುವುದಕ್ಕೂ ಜಾಗ ಇಲ್ಲದಿದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂಬಂಧಗಳೇ ಮುಖ್ಯ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. இன்னொரு வசனம் படிங்க. இந்த வசனத்தை படிச்சு நம்ம அடுத்த பாயிண்ட் போவோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். ಕೊಲೆಸದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. கொலோசியர் ஆகையால் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம எப்படி இருப்போமா? நம்ம ஆட்டோமேட்டிக்கா உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை நேசித்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க எவ்வளவு அருமையாய் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நீ நேசிக்கப்பட்டிருக்க, நீ மன்னிக்கப்பட்டிருக்க. சோ அதனால நீ டென்ஷன் ஆகாத, நீ பொறுமையா இருந்துரு, நீ விட்டு கொடுத்துரு, ನೀ ಮಣ್ಣಿ அப்படின்னு தான் பைபிள் சொல்லுதுங்க. ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ ಅಂತ ಗಮನಿಸುವಾಗ, ನೀನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ನೀನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀನು ಕ್ಷಮಿಸುವಂತವನಾಗಿರು ಮತ್ತು ಪ್ರೀತಿಸುವಂತವನಾಗಿರು, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಂತವನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. இப்ப புரியுதா எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பை நம்ம ருசி பார்க்கிறோமோ, எந்த அளவுக்கு ஏசப்பா என்ன நேசிக்கிறாரு, என்ன மன்னிச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில ருசி பார்த்து நான் அதை வந்து டேஸ்ட் பண்றேனோ, அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில மன்னிப்பு சுபாவம், விட்டு கொடுக்கிற சுபாவம், பொறுமையின் சுபாவம் என் வாழ்க்கையில ಕಾಣப்படும். ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಾವು ರುಚಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೇವೋ, ಆಗ ಶಾಂತಿ, ಸದ್ಗುಣ, ದೀನಭಾವ, ಸಾತ್ವಿಕತ್ವ ಇವೆಲ್ಲವೂ ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಂಡು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பட் என்னைக்கு ஐயோ என்ன கர்த்தர் நேசிக்கலப்பா, என்னை யாரும் நேசிக்கலப்பா, உஷாரா இருக்கணும், யாரையும் மன்னிக்க கூடாது, இவன் சரியில்லை இவன் அப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? பயத்தோட இருப்போம். ஏன்னா அன்பை நம்ம என்ன பண்ணல, இன்னும் ருசி பார்க்கல. அதனாலதான் பயத்தோட நம்ம இருக்கிறோம். ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ರುಚಿ ನೋಡಿದವರಾಗಿರ್ತೇವೋ, ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕೂಡ ನಾವು ಪ್ರೀತಿಸಬಾರದು, ಯಾರನ್ನು ಕೂಡ ಕ್ಷಮಿಸುವಂತವ್ರು ಆಗಿರಬಾರದು ಎಂಬತಕ್ಕಂತ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ இப்போ இந்த 3 பேரையும் தேவன் நேசிக்கிறார். மார்த்தா பெரியவா, மரியாள் பெரியவா ஏசப்பா சொல்லவே இல்லை. அதை வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். நிறைய வாட்டி இந்த மார்த்தாள் மரியா கதை சொல்லும்போது மார்த்தாள வில்லன் ஆக்கிடுவாங்க, மரியாள ஹீரோ ஆக்கிடுவாங்க. ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಮಾರ್ತಾಳನ್ನ ವಿಲಿಯನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ
ಮರಿಯಳನ್ನ ಒಂದು ಹೀರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಂಬಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ 3 ಎಂಬುದಾಗಿ பேரையும் அகாப்பே அன்பினாலே இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ಆ 3 ಜನರನ್ನ ಯೇಸುವಿನ ಒಂದು ಅಗಾಪ್ಯ ತ್ಯಾಗವಾದಂತ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்னாச்சு, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு வரார். ಒಂದು ದಿವಸ ಏನಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವರ ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாசல்ல ஓடி போய் மார்த்தா வந்து இயேசு கிறிஸ்து வாங்க 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 அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க, அழைச்சு வந்து வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க ஏசப்பாவை. ಆ ಬಾಗಿಲ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾರ್ತಳು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಮನೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ. உடனே போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போடுறதா இருக்கட்டும், ஏசப்பாக்கு சமையல் செய்யறதா இருக்கட்டும், உடனே ஏசப்பாக்கு சமைச்சு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஓடி போய் கிச்சன்ல போய் சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மூத்த அக்கா மார்த்தாள். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಮಾರ್ತಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಆಹ್ವಾನ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಊಟವನ್ನ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಹಳ ಒಂದು ಉತ್ಸಾಹ ಉಳ್ಳವರಾಗಿ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ அந்த ಇದ್ದಾಳೆ. தங்கச்சி மரியாள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து கிச்சனுக்கு போறது இல்ல, வேலை செய்ய போல. அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாட்ட போய் உட்கார்ந்துடுறாங்க. ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்து ஏசப்பா என்ன சொல்றாரு, ஏசப்பா என்ன பேசுறாரு அப்படின்னு உட்கார்ந்து கவனமாய் ஏசப்பாக்கு வந்து காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கிறாங்க ஏசப்பா சொல்றதெல்லாம். ಅಲ್ದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮರಿಯಳನ್ನ ಗಮನಿಸುವಾಗ ಒಂದು ಕಿಚನ್ಗೆ ಅಥವಾ ಒಂದು ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அந்த வசனத்தை படிப்போம். ಆ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 39வது வசனம் 40வது வசனம். 39 ಮತ್ತು 40ನೇ ವಚನ. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, மார்த்தாள் செஞ்சது தப்பே இல்ல. அவ வந்து நல்லா ஏசப்பாவை இந்த ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு. இந்தியா நாட்டுக்கு சொல்லுவாங்க, அதிதி தேவோ பவா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிதி தேவோ பவானா என்னது? ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಒಂದು ನಾನುಡಿ ಇದೆ, ಅತಿಥಿ ದೇವೋಭವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರ ಅರ್ಥ நம்ம இந்தியா நாட்டுல அதை வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை பண்ணுவோமா. என்னதான் அதிதி தேவோ, என்னடா வேற பாஷெல்லாம் பேசுறாருன்னு நினைக்காதீங்க. அதிதி தேவோ பவானா வீட்டுக்கு வந்த விருந்தாளிய கடவுள் போல கவனிக்கிறது, அதான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅತಿಥಿ ದೈವೋಭವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಮನೆಗೆ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಅತಿಥಿಯನ್ನ ದೈವ ಸಮಾಧಾನವಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அததான் வந்து மார்த்தாள் என்ன பண்ணாங்க, ஏசப்பாக்கு அந்த மரியாதையை கொடுத்தாங்க. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಾರ್ತಳು ಆ ಒಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. பைபிள் வந்து நம்ம நற்கிரியைகளை செய்யணும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಒಳ್ಳೆಯ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ஆனா ஒரே ஒரு தப்பான காரியம் மார்த்தாள் என்ன பண்ணிட்டாங்க, ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ, ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯವನ್ನ ಮಾರ್ತಳು ಏನ್ ಮಾಡಿದಾಳೆ, அந்த வேலையே தான் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. அதுலயே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. பல காரியங்களிலே அவங்க மைண்ட் கவனம் அங்கங்க போயிருச்சு. அதான் தப்பான காரியம். இங்க பாருங்க, ಆ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನ ನಿಭಾಯಿಸುವಂತದ್ರಲ್ಲೇ ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನ ಆಕೆ ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. ಅದೇ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ವಿಷಯ. ரெண்டாவது என்ன ஆச்சு, ಎರಡನೇದಾಗಿ ಏನಾಯ್ತು, ஏசப்பா பார்த்து கேக்குறாங்க, ஏசப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? கொஞ்சம் கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? என் தங்கச்சி பாருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவே வர மாட்டேங்கிறா, அவளை கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவர் லைஃபையும் கம்பேர் பண்ண பாக்குறா. ಅಲ್ಲಿ ಆಕೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂತಂದ್ರೆ, ನಿನಗೆ ಬೇಸರವಿಲ್ವ ಎಂಬುದಾಗಿ ಆಕೆಯ ಜೀವಿತದೊಡನೆ ಈಕೆಯ ಜೀವಿತಕ್ಕೂ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ ಅಂದ್ರೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. சோ இதுதான் தப்பு. ಇದೇ ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯ. பல காரியத்துல பிஸி ஆயிடுறா, அப்படியே கவலை ஆயிருது அவளுக்கு. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಗಲಿಬಿಲಿಯ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ಬಿಸಿ ಆಗಿದ್ದಾಳೆ. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, மத்தவங்கள பாக்குறா. அவ எப்படி இருக்கா, நான் எப்படி இருக்கிறேன், அவ லைஃப் எப்படி இருக்கு, என் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ண பாக்குறா. ಆಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಆಕೆಯ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ, ನನ್ನ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ, ಆಕೆ ಹೇಗಿದ್ದಾಳೆ ಎಂಬತಕ್ಕಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆಕೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இந்த கவலை, ಈ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಚಿಂತೆ, வாழ்க்கையின் கவலைகள். ಈ ಜೀವಿತದ ಒಂದು ಚಿಂತೆಗಳು. ஏசப்பாவளை பார்த்து ஒரு காரியம் சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಕೆಯನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. மார்த்தாளை பார்த்து என்ன சொல்றாரு ஏசப்பா? 41வது வசனம். 41ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது போதும். அநேக காரியத்தை குறித்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, கவலைப்பட்டுட்டு கலங்கிட்டே இருக்கிற மார்த்தா, ஏமா நீ இப்படி பண்ற அப்படின்னு ஏசப்பா கேக்குறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಕೆಯನ್ನ ನೋಡಿ ಕೇಳುವಂತದ್ದು, ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಚಿಂತೆಯಲ್ಲಿಯೂ ಮತ್ತು ಗಡಿಬಿಡಿಗೆ ನೀನು ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಿ. கவலையா இருக்கும்போது ஏசப்பா வந்து என்ன சொல்றாரு, மார்த்தாளை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு. மார்த்தாளே, மார்த்தாளே அப்படின்னு அன்பா இயேசு கிறிஸ்து பேசுறாருங்க. ಅಲ್ಲಿ ಆಕೆ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೆಸರಿಡಿದು ಮಾರ್ತಾಳೆ ಮಾರ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம லைஃப்ல நம்ம நாளை குறித்து கவலை இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கலாம், வாழ்க்கையை குறித்து கவலை இருக்கலாம். தேவன் என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து,
உங்க பேரை பார்த்து அவர் வந்து உங்க பேரை சொல்லி அழைக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನಾಳೆಯ ಕುರಿತಾಗಿ ಅಥವಾ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಚಿಂತೆಗಳಲ್ಲಿ ಗಡಿಬಿಡಿಗೆ ಒಳಗಾಗಿರ್ಬೋದು. ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவர் வந்து அவள திட்டல, அதட்டல மார்த்தாள. நீ ஏய் வா நீனு வந்து உட்காரு. நீ அங்க என்ன பண்ற? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வா. அப்படின்னு திட்டவே இல்ல ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಕೆಯನ್ನ ಗದರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ನೀನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ ಅದನ್ನ ಆಫ್ ಮಾಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕುತ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಗದರಿಸ್ಲಿಲ್ಲ. மார்த்தாளே மார்த்தாளேன்னு ஆண்டவர் சொல்றார். ಮಾರ್ತಳೆ ಮಾರ್ತಳೆ ಎಂಬುದಾಗಿ ಕರಿತಾ இப்ப ಇದ್ದಾರೆ. உங்க பேர் சொல்லி யாராவது கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ನಿಮ್ಮ ಹೆಸರಿಡಿದು ಕರೆದ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ನಿಮಗೆ. அது வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட க்ளோஸா இருக்காங்க. எவ்வளவு பேர் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஆனாலும் என் பேர் சொல்லி என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுல நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கா இருக்கும். ಎಷ್ಟೋ ಜನರನ್ನ ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ ಆದ್ರೂ ಕೂಡ ನನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರಿತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಅನುಭವ ನಮ್ಮಲ್ಲಿ ஆனா ಉಂಟಾಗಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசப்பா இன்னொரு காரியம் சொல்றாரு. மார்த்தாளே அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்படுற, யோசிக்கிற, ஏமா நீ இப்படி பண்ற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ವಿಷಯವನ್ನ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೀನು ಚಿಂತೆಗೆ ಮತ್ತು ಗಡಿಬಿಡಿಗೆ ಒಳಗಾಗ್ತಾ ಇದ್ದಿ ಯಾಕೆ இன்னைக்கு ಎಂಬುದಾಗಿ. நிறைய நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம போன் இருக்கு. பட் ஆனாலும் டென்ஷன் ஜாஸ்தியா ஆச்சு. போன் வந்து நம்மள டென்ஷனை குறைக்கவே இல்லைங்க. ஜாஸ்தி தான் பண்ணி விட்டுருச்சு நம்ம ಅಲ್ಲಿ லைஃப்ல. ಫೋನ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಅನ್ನ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿನೇ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅದು ನಮಗೆ. நம்மளுக்கு இப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல வருது. அதனால நம்மளுக்கு வந்து வாழ்க்கை நம்மளுக்கு நிம்மதியாகல. இன்னும் டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுது நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಊಟ ಬರ್ತದೆ, ಅದರಿಂದ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ಅನೇಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಟೆನ್ಷನ್ಗಳು So, நாட்கள் ஆக 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 லைஃப்ல வந்து நம்மளுக்கு டென்ஷன் குறையுது அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா விஞ்ஞானபூர்வமாய் நம்ம உலகம் முன்னேறிட்டு இருந்தாலும் டென்ஷன் வரி ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாச்சுன்னு நம்ம யாரும் சொல்ல முடியலங்க. ಅಲ್ಲಿ ವೈಜ್ಞಾನಿಕವಾಗಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಆ ಒಂದು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಟೆನ್ಷನ್ಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ವ್ಯಥೆ ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅದು ಯಾವ್ದು ಕೂಡ ಕಡಿಮೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. இப்பெல்லாம் போன் இருக்குது. உடனே போன் பண்ணிட்டு ஏய் என்ன பத்தி இப்படி சொன்னியா அப்படின்னு படபடன்னு 2 வார்த்தை சொல்லிரும். போன் இல்லனா அந்த வார்த்தை பேசியிருக்கே சான்ஸ் இருந்திருக்காது நமக்கு. ಅಲ್ಲಿ ಫೋನ್ ಇದೆ ಇವಾಗ ಏನಂತಂದ್ರೆ ತಕ್ಷಣವಾಗಿ ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಹಾಗೆ ಹೀಗೆ ಮಾತನಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡ್ತೇವೆ. ಫೋನ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಸಮಯವೇ ಇರುವುದಿಲ್ಲ. படபடன்னு மெசேஜ். அன்னைக்கு ஒரு சகோதரனை பார்த்துட்டு இருந்தேன். அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் போன்ல அவங்க வைஃப் திட்டினே இருக்காங்க. அது திட்டுற மெசேஜ் அப்படியே மெசேஜ் வந்துட்டே இருக்குது. நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்குது மேல. நான் கண்டுக்காத மாதிரி பார்த்துட்டேன் போயிட்டேன் அப்படியே அங்க இருந்து. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರರು ಅವರ ಮಾಡಿದ್ದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೆಸೇಜ್ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವ್ರನ್ನ ಬೈತಾ ಇದ್ದಾರೆ. ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಬರ್ತಾನೆ ಇದೆ, ಅದನ್ನ ಗಮನಿಸ್ತಾನೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. So, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குங்க. ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ವಿಧವಾದಂತ ಕಷ್ಟವಿದೆ. நீங்க யாரா பேசுறீங்களா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வேற விதமான ஒரு கஷ்டம் இருக்குங்க. ನೀವು ಕುತ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ ಪಕ್ಕದ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಒಂದು ಬೇರೆ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಕಷ್ಟಗಳು ಕೂಡ ಅವರಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஆனா ஒரு கிறிஸ்தவனா நம்மளுக்கு இருக்கிற பாக்கியம் என்ன? ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಮಗೆ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯವೇನು, பேர் சொல்லி அழைக்கிற தேவன் இருக்கிறார் நமக்கு. ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವಂತ ದೇವರು ನಮಗಾಗಿದ್ದಾನೆ. பேர் சொல்லி நம்ம கஷ்டத்துல நம்மள பரிதபிக்கிற தேவன், அவர் கண்ணீர் விடுகிற தேவன் நம்மளோட கூட உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಪರಿತಾಪ ಪಡುವಂತ ಕಣ್ಣೀರು ಬಿಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சோ என்ன பண்றேன் நானு? இந்த பாக்கியம் பெற்ற கிறிஸ்தவனா இருக்கிறவன் நான் என்ன பண்றேன்? ಈ ಭಾಗ್ಯವನ್ನ ಪಡೆದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ? பிலிப்பியர் 4வது அதிகாரம். ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. நான் என்ன பண்றேன்? இந்த பாக்கியம் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான். இது பாருங்க, இந்த பாக்கியம் ಈ ಸೌಭಾಗ್ಯ ಕೇವಲ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಮಾತ್ರವೇ. ಗಮನಿಸಿ 4வது அதிகாரம் 6வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் ஆ. வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். போதும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எதையும் நீ கவலைப்படாத, எதுக்கும் டென்ஷன் ஆகாத. டென்ஷன் இல்லாம என்ன பண்ணு, ஒரு காரியம் பண்ணு. என்னதுன்னா, உன் விண்ணப்பத்தை சொல்லிட்டே இரு. எல்லா காரியத்தையும் ஏசப்பாட்ட உன் கவலைய, என்ன கவலை அந்த கவலையை வந்து ஏசப்பாட்ட ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತೀರಿ அப்படின்னு வந்து இந்த ವಚನ சொல்லுது. ಈ ವಚನ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆಯನ್ನ ಮಾಡದೆ ಸರ್ವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಏನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ನಿನ್ನ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು. இது எல்லாருக்கும் இல்ல இந்த பாக்கியம். ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲ. ಈ இயேசு ಸೌಭಾಗ್ಯ. கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளுக்கும் இருக்கிற உறவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂಬಂಧ ಉಳ್ಳಂತವರಿಗೆ ಮಾತ್ರ ಸಿಗುವಂತ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯ. என்ன டென்ஷன் இருக்கு? ಯಾವ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಇದೆ? ஜெபத்துக்கு போறேன், நானு ஜெபம் பண்ண உட்கார போறேன் தனியா. ಏಕಾಂತವಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ತೀನಿ. மைண்ட்ல என்ன வருது? ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನ್ ಬರ್ತಾ ಇದೆ? ஏன் அவர் அப்படி சொல்லிட்டாரு? ಯಾಕೆ ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರು? ஏன் இந்த லைஃப்ல இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்கி? ಯಾಕೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯವು ನಡೀತಾನೆ ಇಲ್ಲ? ஐயோ நம்ம அப்படி சொல்லிட்டுமே இப்படி ஆயிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்களோ நாளைக்கு. ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಗೋಗ್ತದಲ್ಲ. ஐயோ இந்த வாழ்க்கையில இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில இன்னும் 20 வருஷம் எனக்கு தொடர்ந்தே வருமா இந்த கஷ்டம்?
ಜೀವಿತದಲ್ಲಿ ಇನ್ನು 20 ವರ್ಷ ಈ ಒಂದು ಕಷ್ಟವು ಇದನ್ನೇ ಅನುಭವಿಸ್ತಾ ಹೋಗ್ಬೇಕಾ ನಾನು? ஐயோ நம்மளுக்கு இது நம்ம லைஃப்ல ஃபெயிலியராவே ஆயிடுவோமோ நம்ம. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಸೋತು ಹೋದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗೇ ಹೋಗ್ತೀವ நம்ம ನಾವು. வாழ்க்கையில நம்மளுக்கு இந்த கெட்ட பழக்கத்துல எனக்கு விடுதலையே கிடைக்காதா? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕೆಟ್ಟ ಚಟಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುವುದಿಲ್ವಾ? கவலை கவலை கவலை. ಚಿಂತೆ ಚಿಂತೆ ಚಿಂತೆ. ஆனா இங்க ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ದೇವರ ವಚನ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತದೆ. எதை குறித்து நீ கவலைப்படாத. ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿಯೂ ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. கவலையை மறந்துருன்னு சொல்ல. கவலையை மறந்துருன்னு பைபிள் என்னைக்கும் சொல்ல. ಸತ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಚಿಂತೆಯನ್ನ ಮರ್ತು ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲೂ ಹೇಳಿಲ್ಲ. கவலைய வேற யார்த்தர் இப்போ என் பாக்கெட்ல காசு இருக்குன்னா எடுத்து இவர் பாக்கெட்ல வைக்கிறேன். இல்ல வைக்கல. சோ இருக்குன்னா அதை எடுத்து நான் கொடுத்துருன்னு தான் சொல்லுது கவலைய. கவலை மறந்துருன்னு பைபிள் சொல்ல. கவலைய கொடுத்துரு ஜெபத்தின் மூலியமா அப்படின்னு தான் சொல்லுது. ಅಲ್ಲೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಂದು ಚಿಂತೆಯನ್ನ ಕೊಟ್ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹಣವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಚಿಂತೆಯನ್ನ ಕೊಟ್ಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. சரி நான் எடுத்து கொடுத்துட்டேன். ನಾನು ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟೆ. யார்கிட்ட? ಯಾರ ಬಳಿಗೆ? யார்கிட்ட கொடுத்தேன்? ಯಾರ ಬಳಿಗೆ? என் கவலையெல்லாம் யார்கிட்ட கொடுக்கணுமா? ನನ್ನ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ಯಾರ ಬಳಿಗೆ ಕೊಡ್ಬೇಕು? நன்றியோட நன்றி பலியோட நம்ம ஆண்டவரே இந்த கவலை இருக்கு பட் ஆனாலும் நன்றி செலுத்தி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துறோம். ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಚಿಂತೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ ಕೃತಜ್ಞತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರೇ ಎಲ್ಲ ಚಿಂತೆಯನ್ನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. நிஜமா நீங்க கொடுத்தீங்கன்னா, நிஜமா அதை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ನಿಜವಾಗಿಯೂ ನೀವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರುವಾಗ ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் அந்த டைம்ல. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ அது ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. என்ன அற்புதம்? ಅದು ಯಾವ ಅದ್ಭುತ? 7வது வசனத்துல இருக்கு அந்த அற்புதம். ಆ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದೆ ಒಂದು ಅದ್ಭುತ. அப்பொழுது எப்பொழுது கவலையெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அற்புதம் நடக்கும். அது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். ஆமென். இதுதான் அந்த அற்புதம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆಗ ಎಲ್ಲಾ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರುವಂತ ದೇವ ಶಾಂತಿ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೋಚನೆಗಳು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಅದು ಕಾಯಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. டென்ஷனா போன் பண்ணிட்டு ஐயோ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்றது பதில் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்தவன் என்ன பண்றான்? வித்தியாசமா என்ன பண்றான்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೆ, ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಅವನು ಹಾಗೆ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಗೆ ಮಾತನಾಡದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಬದಲಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ஃபர்ஸ்ட் அங்க போறான். போயிட்டு எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட கொடுக்கறான். அதை அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்றான். மறக்கல, ஹேண்ட் ஓவர் பண்றான். ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ಎಲ್ಲವನ್ನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತನ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ ஒரு அற்புதம். ஆண்டவருடைய சமாதானம் அப்படியே நம்ம இருதயத்தை வந்து அப்படியே மேகம் வந்து இறங்குற மாதிரி ஆண்டவருடைய சமாதானம் அப்படியே நம்ம இருதயத்துல வந்து இறங்குங்க. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಮೇಘವು ಆವರಿಸಿಕೊಳ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಒಂದು ಸಮಾಧಾನ ಶಾಂತಿ ನಮ್ಮಲ್ಲಿ கர்த்தர் ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. பாத்துக்குவாருன்னு ஒரு தைரியம் வருங்க. ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಧೈರ್ಯ ಬರ್ತದೆ. நாளை குறித்து பயப்பட மாட்டோங்க. ನಾಳೆ ಕುರಿತಾಗಿ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பாருன்னு ஒரு தைரியம் வருங்க. ದೇವರು ನನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಧೈರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಲ್ಪಡ್ತದೆ. டென்ஷனே இருக்காது. ಅಲ್ಲಿ ಟೆನ್ಷನ್ ಇರುವುದಿಲ್ಲ. சரி அடுத்த நாள் ஆச்சு. ಅದಾದ ಒಂದು ದಿವಸವಾಯ್ತು. திருப்பಿ நேத்து வந்த கவலை திருப்பி வருது. ನಿನ್ನೆ ಬಂದಂತ ಒಂದು ಚಿಂತೆ ಪುನಃ ಬರ್ತಿದೆ. நான் என்ன பண்ணேன்? நேத்தே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டேனே. ನಾನ್ ನಿನ್ನೆ ದಿವಸನೇ ದೇವ್ರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ನಲ್ವಾ? நேத்தே ஒப்பு கொடுத்துட்டேன் இந்த டென்ஷன் இந்த கவலைய. என் பிள்ளைய பத்தி என் ஃபியூச்சரை பத்தி நான் ஒப்பு கொடுத்துட்டேனே. நான் ஏன் கவலைப்படணும்? அப்படி நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருடைய சமாதானத்திலே நம்ம நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம். ನಿನ್ನೆಯ ದಿವಸದಲ್ಲೇ ನನ್ನ ಕುಟುಂಬದ ಕುರಿತಾಗಿ ನನ್ನ ಮಗುವಿನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಇರ್ತಕ್ಕಂಥ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟೆ. ನಾನು ಯಾಕೆ ಇನ್ಮೇಲೆ ಚಿಂತೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೈವಿಕ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಇರ್ತೇವೆ. பிரதர் எப்படி இந்த வாழ்க்கை வரும்? ಸಹೋದರ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಬರ್ತದೆ? எப்படி இந்த வாழ்க்கை எனக்கு வேணும்? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு வேணும். ನನಗೆ ಈ ಒಂದು ಜೀವಿತ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ. ಹೇಗೆ ಈ ಒಂದು ಜೀವಿತವು ನನಗೆ ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಅದನ್ನ ಇವತ್ತು ನಾವು ನೋಡೋದಕ್ಕೆ 42வது வசனத்துல 3 பாயிண்ட் இருக்கு. சொல்லி நான் முடிச்சிடுறேன். 42ನೇ ವಚನದಲ್ಲಿ 3 ಅಂಶಗಳಿದೆ. ಅದನ್ನ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೇನೆ. 10வது அதிகாரம் லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 42ನೇ ವಚನ. இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை சொல்றார். 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமான காரியங்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆ 3 ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಪ್ರಮುಖವಾದಂತ ವಿಷಯಗಳಾಗಿದೆ. 42வது வசனத்தை படிப்போம். தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஆ. நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது எத்தனை? 5. தேவையானது 10. தேவையானது எத்தனை? 1. திருப்பி சொல்லுங்க. தேவையானது எவ்வளோ? வாழ்க்கையிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ? 1 தாங்க. ಅಲ್ಲಿ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದೇ ಒಂದು ಎಂಬುದಾಗಿ. நிறைய வாட்டி இந்த பொண்ணு வீட்டு அப்பாவை பார்த்திருக்கீங்களா? கல்யாண டைம்ல பொண்ணு வீட்டு அப்பா ಮದುವೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹುಡುಗಿಯ ತಂದೆಯನ್ನ ಗಮನಿಸಿದ್ರ?
ஓடிட்டே இருப்பாரு. அங்க பந்தல் போட்டாச்சா? ஏய் சாப்பாடு போட்டாங்களா? ஏன் வந்தானா அட்ரஸ் சொல்லு அப்படின்னு படபடன்னு பேசிட்டே இருப்பாரு ಅங்க. ಅಲ್ಲಿ ಪೆಂಡಲನ್ನ ಹಾಕಿ ಆಯ್ತಾ ಅಥವಾ ಓಟ ಸಿದ್ಧವಾಗಿದೆ ಅಥವಾ ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿಯಾಗಿ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ಅಲ್ಲಿ ಮದುವೆ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. அங்க தாலி கட்டுற டைம் வந்துருச்சு. ಆ ತಾಳಿಯನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಸಮಯ ಬರಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. தாலியும் கட்டி ஆயிடுச்சு. ಅಲ್ಲಿ ತಾಳಿಯನ್ನು ಕೂಡ ಕಟ್ಟಿ ಆಗಿದೆ. தேவையான காரியம் என்னது மெயினுங்க? இந்த சம்பவத்துல மெயின் முக்கியமான அந்த நாள்ல முக்கியமான காரியம் என்னது? ಆ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ ಯಾವುದು? அந்த திருமண காரியம் நடக்கணும். அதான் மெயின். ಆ ಮದುವೆಯ ಕಾರ್ಯ ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು, ಅದೇ ಮುಖ್ಯ. மத்த காரியத்துல ரொம்ப பிஸி ஆயிட்டாரு பாவம். ಇತರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಿಸಿ ಆಗಲ್ಪಟ್ಟು கண்டிப்பா அது பொறுப்பு, அது இருக்குதான். பட் ஆனா ரொம்ப முக்கியமானது என்னது வாழ்க்கையில? அந்த 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 அன்னைக்கு என்ன முக்கியது? அந்த தாலி கட்டுற டைம் அது பார்க்கணும் அவங்க அப்பா. ಆ ಒಂದು ಕರ್ತವ್ಯಗಳು ಅದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಆದ್ರೆ ಒಂದು ತಾಳಿ ಕಟ್ಟುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ஆனா ಮುಖ್ಯವಾದ நம்ம ವಿಷಯ. சர்ச்ல அப்படி விட மாட்டோம். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ரெண்டு பேரையும் முன்னாடி வந்து பையை பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் ಆ, ಇಬ್ಬರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೈಗಳನ್ನ ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணால உங்க பிள்ளை கல்யாணம் ஆகுறத பாருங்க. ಆ ಬಂದವ್ರಿಗೆ ಊಟ ಇಲ್ದಿದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ಆ ಒಂದು ಮದುವೆ ಆಗ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಗಮನಿಸಿ. தேவையானது ஒன்று. ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದು. இம்பார்ட்டன்ட் என்ன உங்க லைஃப்ல? ಆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಹೊಂದಿರತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವುದು? எது இம்பார்ட்டன்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஆழமாய் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ಆಳವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. ஒரு வசனம் இருக்கு, ಒಂದು ವಚನ ಇದೆ, அது என்னதுன்றதை நம்ம பார்ப்போம். ಅದು ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். ಆ ಕೀರ್ತನೆಗಳು 27ನೇ இன்னைக்கு காலையில நம்ம மாறி மாறி படிச்சோம். 27:4. 27ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ஒரு ராஜா சொல்றாரு, பிஸியா இருக்கிற, ரொம்ப வேலை இருக்கிற ஒரு ராஜா. யாரு அந்த ராஜா? தாவீது ராஜா. ಅಲ್ಲಿ ಬಹಳ ಬ್ಯುಸಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂತ ದಾವೀದ ಅರಸ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳ್ತಾ சரி, அந்த ಇದ್ದಾರೆ. வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும். ಆ ವಚನವನ್ನು ಓದೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. தாவீது ராஜாவோட யாரு இங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க? ದಾವೀದ ಅರಸನಿಗಿಂತ ಯಾರು ಇಲ್ಲಿ ಬಹಳ ಬ್ಯುಸಿ ಆಗಿದ್ದೀರಿ? இதுக்கு கை தூக்கு. யாரா இருக்கீங்களா? ஓகே, யாரும் இல்ல. வெரி குட். படிக்கலாம் இந்த வசனத்தை. 27:4. சங்கீதம் 27:4. ಕೀರ್ತನೆಗಳು 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நாடுவேன். நான் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். அதான் என்னுடைய அதான் நான் நாடுறேன். அதை தான் நான் ஆசைப்படுறேன். அவருடைய ஆலயத்தில் அவளோட ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஆராய்ச்சி செய்யும்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தங்கி இருப்பதே நாடுவேன். ஒரே ஒரு ஆசைங்க, அவ்வளவுதாங்க தாவீதுக்கு. ಅಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ ಮಾತ್ರವೇ. ஒரே ஒரு ஆசை தான். ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. நிறைய வேலை இருந்திருக்கும் அன்னைக்கு. ಅಧಿಕವಾದಂತ ಕೆಲಸ ಇರಬಹುದು. ஐயோ அந்த 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 மந்திரி என்ன சொல்றான், இவங்க வேலை என்ன ஆயிடுச்சு, ஐயோ அந்த குடும்பத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, என் ஃபேமிலியில அப்சலோம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கானே, நிறைய ಟೆನ್ಷನ್ இருக்கலாம் அவருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವರ ಒಂದು ಮಂತ್ರಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಥವಾ ಇನ್ನೊಂದು ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಥವಾ ಅಬ್ಸಲೋಮ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದೇ ಎಂಬುದಾಗಿ. எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும், ಎಷ್ಟೇ ಟೆನ್ಷನ್ ಇದ್ರು, எவ்வளவு வேலை இருந்தாலும், ಎಷ್ಟೋ ಕೆಲಸವಿದ್ರೂ ಸಹ தாவீதுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் தான் முக்கியம். அவர் வாழ்க்கையில ದಾವೀದನಿಗೆ ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. முக்கியம் மாத்திரமல்ல, அவருடைய வாஞ்சை, அதை நாடுகிறார், தேடுறார், அதுக்கு வாஞ்சிக்கிறார் அவரு. ಆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದನ್ನೇ ಆತನು ಎದುರು ನೋಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. என்னது? தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்த்துட்டோம்னா டெய்லி, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ನಾವು ಗಮನಿಸುವ ஆண்டவர் அந்த நாளுக்கு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை கொடுத்துட்டாருன்னா, ஆவிக்குரிய சாப்பாடை கொடுத்துட்டாருன்னா, ஸ்ட்ராங் ஆயிரும் நம்ம வாழ்க்கையில. நம்ம ದೇವರು ಆ ಒಂದು ದಿವಸದ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಮನ್ನವನ್ನು ಕೊಡುವಾಗ ನಾವು ಬಹಳ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಇರಲ್ಪಡ್ತೇವೆ. எவ்வளவு சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், எந்த டென்ஷன் வரலாம், நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்ட்ராங் ஆயிட்டோம். நம்ம அன்னைக்கு அந்த காரியத்தை நாள் நம்மளுக்கு சந்தோஷமான நாளாக, சமாதானமான நாளாக தேவன் நடத்தி கொடுப்பார். ಎಷ್ಟೇ ಸೋಲುಗಳು ಅಥವಾ ಎಷ್ಟೇ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಬಂದ್ರು ಕೂಡ ದೇವರ ಒಂದು ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆತನ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಸುವ ಆತನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. உதாரணம், இன்னொரு உதாரணம் சொல்றேன் பைபிள்ல இருந்து. ಸತ್ಯವೇದದಿಂದ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ரெண்டு உதாரணம் சொல்றேன். 2 ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. ஒரு நாள் என்னாச்சு, ஈசா அப்படின்ற ஒரு மூத்த அண்ணன் இருந்தான். ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಏಸಾವ್ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಅಣ್ಣ ಇದ್ದಾನೆ. அவனுக்கு வேட்டைக்காரன், வேட்டையாட போறான், வேட்டையில எதுவும் கிடைக்கல. ಅಲ್ಲಿ ಆತನು ಬೇಟಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆತನಿಗೆ ಏನು ಸುಖ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்போ என்ன ஆயிருச்சு, அவனுக்கு பசி எடுக்குது.
ಆತನಿಗೆ ಹಸಿವಾಗ್ತಾ ಇದೆ. அவன் தம்பி வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கிறார். நல்ல கறி சாப்பாடு ஏதோ சமையல் செஞ்சுட்டு இருக்கிறார். ಆತನ ತಮ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಹಾರವನ್ನ ಆತನು ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவனுக்கு பசியில போய் கேக்குறான். "ஏய் பசி எடுக்குதுடா, குடுறா எனக்கு சாப்பாடு குடுறா" அப்படின்னு கேக்குறான். ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನಗೆ ಹಸಿವಾಗ್ತಿದೆ, ನೀನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப தம்பி என்ன கேக்குறான்? ಆಗ ತಮ್ಮ ಏನಂತ ಕೇಳ್ತಾ "ஏய் நீ ಇದ್ದಾನೆ, மூத்தவன் இல்ல, என்ன குடு என்கிட்ட உன் புத்திர என்னது அது சிரேஷ்ட புத்திர சுவிகராத்தை எனக்கு நீ கொடுத்துரு" அப்படின்னு கேக்குறான். ಆಗ ಆತನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರವನ್ನ ಸೌಭಾಗ್ಯವನ್ನ ಕೊಡು ನನಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ என்ன சொல்லுவான்? அவன் வந்து எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு சொல்லுவான். என் சிரேஷ்ட புஸ்திகாரமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லுவார். அவமானமா அது வந்து அசட்டியா பேசுவார். ಆತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅದು ನನಗೆ ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಸೌಭಾಗ್ಯವೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅಸಡ್ಡೆತನದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾನೆ. அது என்ன சொல்லுவான் அவன்? அது அந்த ஒரு வார்த்தை இருக்கு. அது ஏதோ சொல்லுவான். 32வது வசனம். ஆதியாகமம் 25:32. ಆದಿಕಾಂಡ 25ನೇ 35ನೇ ವಚನ. அதற்கு 32. அதற்கு 32 ஏசா, ம். இதோ நான் சாக போகிறேன், இதோ நான் சாக போகிறேன். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். எனக்கு என்னத்துக்கு? இது வேண்டாம் எனக்கு. என் லைஃப்ல அது முக்கியமாப்பா. ஆனா பட் அது என்ன வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் ஈசா. ಅಲ್ಲಿ ನಾನು ಸಾಯುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನನಗೆ ಆ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಹೇಳ್ತಾ என் பசி ಇದ್ದಾನೆ. அடங்கணும், எனக்கு அதான் முக்கியம். என் பசி அடங்கணும், என் புத்திர சுகாரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನನಗೆ ಹಸಿವು ನೀಗಲ್ಪಡಬೇಕು, ಒಂದು ಚೊಚ್ಚಲತನದ ಹಕ್ಕು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பதட்டம், டென்ஷன்ல என்ன பண்றோம்னு தெரியாது. ಆ ಟೆನ್ಷನ್ ನ ಮೂಲಕವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿವಿರುವುದಿಲ್ಲ. வாயில இருந்து என்ன பேசுறோம்னு தெரியாது டென்ஷன்ல. ಬಾಯಿಂದ ಏನ್ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನ ಅರಿವು ಕೂಡ ಇರುವುದಿಲ್ಲ, இழந்துடுறோம். ಕಳೆದುಕೊಳ್ತೇವೆ. நம்ம லைஃப்ல அற்பமான சில ஒரு நிமிஷத்துக்காக 5 நிமிடத்துக்காக எவ்வளவு பெரிய பாக்கியங்களை நம்ம இழந்திருக்கிறோம் நிறைய டைம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ 5 ನಿಮಿಷದ ಒಂದು ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ಎಷ್ಟೊಂದು ಸೌಭಾಗ್ಯವನ್ನ ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒரு கோவமான ஒரு வார்த்தையினாலே ஒரு வாரம் 2 வாரம் கணவன் கிட்ட மனைவி கிட்ட பேச முடியாம நம்ம இருக்குது. சண்டை போட்டுட்டு ஆயிருது ஃபேமிலில. ಕೇವಲ ಒಂದು ಕೋಪದ ಕಾರ್ಯದಿಂದಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯೊಡನೆ ವಾರದ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಮಾತನಾಡದೆ ಅವರು ಇರುವಂತವರು ಆಗಿದ್ದಾರೆ. ஏன்னா அந்த அவசரத்துல பேசிட்டேன் பிரதர். உணர்ச்சி என்ன வசப்படுத்திருச்சு பிரதர். உணர்ச்சி வசப்பட்டேன் பிரதர் அப்படின்வாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವಸರದಿಂದ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. பட் ஆனா ஆண்டவர் சொல்றார் தேவையானது ஒன்று. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದೇ, என் மகிமையை நீ பாரு. ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನ ನೀನು ಗಮನಿಸು. ஆலயத்துல வந்து தேவாலயத்துல வந்து என்னுடைய அழகை நீ பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಆ ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಮಹಿಮೆಯನ್ನ ನೀನು ಗಮನಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ. அதை அதான் உனக்கு வாஞ்ச இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேக்குறார். ಅದನ್ನ ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದೆಯಾ நிறைய ಎಂಬುದಾಗಿ பேர் சொல்லுவாங்க, ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏய் பைபிள் படிச்சியா, ஏய் ஜெபம் பண்ணியா, ஏய் எவ்வளவு படிச்ச, எவ்வளவு அதிகாரம் படிச்ச, எப்படி அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. எனக்கு அது அந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு பிடிக்காதுங்க அந்த கேள்வி. ಅನೇಕರು ಏನಂತಂದ್ರೆ, ಎಷ್ಟು ವಚನಗಳನ್ನು ಓದಿದೆ, ಹಾಗೆ ಮಾಡಿದೆ, ಹೇಗೆ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನನಗೆ ಇಷ್ಟವಾಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು என்ன ವಿಷಯಗಳು. கேட்டா பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்றதும் ஒரு வாஞ்சை. அது இட்ஸ் a desire. அது வந்து டியூட்டி அல்ல டிசையர். அது ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಂತದ್ದು, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತದ್ದು ಅದೊಂದು ಬಯಕೆ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு 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 மனைவி வந்து புருஷன் வந்து இது பார்டர்ல போய் சண்டை போட போறாரு. அவர் லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டர் அனுப்புறாரு மனைவிக்கு. மனைவி ஓடி வந்து என்ன பண்றாங்க, அந்த லெட்டரை காத்திருந்து வாஞ்சையோட படிக்கிறாங்க. 1 வாட்டி 2 வாட்டி 10 வாட்டி அந்த லெட்டரை படிக்கிறாங்க. ஏன்னா புருஷன் வந்து எங்க இருக்கிறாரு, பார்டர்ல நாட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಾರ್ಡರ್ ನಲ್ಲಿ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆತನು ತನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಕಳಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಸೆಯಿಂದ ಬಯಕೆಯಿಂದ ಏನನ್ನ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುವಂತದ್ದು ಆ ರೀತಿಯಾಗಿದೆ நம்ம ಎಂಬುದಾಗಿ. பரலோகத்துல தேவனை முகமுகமா பாக்குற வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற லவ் லெட்டர் இது. இதான் இந்த லவ் லெட்டர். ஆண்டவருடைய வார்த்தை தான் தேவனுடைய லவ் லெட்டர் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೇವರನ್ನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಸಂದರ್ಶಿಸುವವರೆಗೂ ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮಗೆ ಆತನ ಒಂದು ಪ್ರೇಮ ಪತ್ರವಾಗಿದೆ. So நம்ம பாக்குறோம் பைபிள்ல பாக்குறோம், ஆண்டவருடைய மகிமையை பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவோட மகிமை டெய்லி பாக்குறோம். அதை வந்து வாஞ்சையோடு நம்ம என்ன பண்றோம், பைபிளை படிக்கிறோம். நீ படின்னு அப்ப லிமிட்டே இல்ல. ஒரு சாப்டர் படிச்சா, 2 படிச்சா, 10 படிச்சா இல்ல பிரதர். வாஞ்சையோட படிக்கிறேன், வாஞ்சையோட ஜெபிக்கிறேன். ஏன்னா என் ஏசப்பா கூட நான் வந்து என் கணவனோட கூட நான் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து வாஞ்சிக்கிறோம். ಅಲ್ಲೇ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ, ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆಯನ್ನ ಒಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಸೆಯ ಮೂಲಕವಾಗಿ, ಬಯಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ, ಒಂದು ವಚನಗಳನ್ನ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ನಾವು ಓದುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. So அதை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையில வந்து அப்ப என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில நம்ம கவலைப்பட மாட்டோம். முக்கியமான காரியத்தை ஃபோக்கஸ் பண்றதுனால மத்த காரியத்துல ஆண்டவர் பாத்துக்குவார். அதான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நடக்குது. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಚಿಂತೆಗೆ ಅಥವಾ ಗಲಿಬಿಲಿಗೆ ಒಳಗಾಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಬೇಡವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಚಿಂತೆಗೆ இப்ப ಒಳಗಾಗುವುದಿಲ್ಲ. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னொருத்தர் பைபிள்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, கல்யாண வயசு ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் ஆகணும். அவருக்கு வயசு, வாலிப பையன்.
ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ, ಮದುವೆ ಆಗುವಂತ ಒಂದು ವಯಸ್ಸು ಅವರಿಗೆ. ஸோ அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மேரேஜ் பண்ணோம். என்ன பண்ணோம், இப்பெல்லாம் என்ன பண்ணோம், மேரேஜ் பண்ணா என்ன பண்ணுவாங்க, christianmatrimony.com அப்படின்னு போயிட்டு இன்டர்நெட்ல போய் தேடுவாங்க, இல்லாட்டி சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಮದುವೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. ಆದ್ರೆ ಈಗಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನೋಡುದಾದ್ರೆ ಮದುವೆಗಾಗಿ ಒಂದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಮ್ಯಾಟ್ರಿಮನಿ ಅಥವಾ ಬೇರೆ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ತಾರೆ. இவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா கூட பொண்ணு பார்க்க போல, இவரும் பொண்ணு பார்க்க போக மாட்டேங்கிறாரு, அவங்க அப்பாவும் பொண்ணு பார்க்க போக மாட்டேங்கிறாரு. ಇವ್ರು ಕೂಡ ಹೆಣ್ಣನ್ನು ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ಅವರ ತಂದೆ ಕೂಡ ಹೆಣ್ಣನ್ನು ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. அவங்க அப்பாவோட வேலைக்காரனை அனுப்பி விடுறாங்க பொண்ணு பார்க்கிறதுக்கு. ಆತನ ತಂದೆ ಒಂದು ಕೆಲಸದವರನ್ನ ಅಲ್ಲಿ ಹುಡುಗಿಯನ್ನು ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. இப்போ உங்களுக்கு பொண்ணு வேணும்னா, உங்களுக்கு பையன் வேணும் பொண்ணு வேணும்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை அனுப்பி விடுவீங்களா? யாரும் அனுப்ப மாட்டோம். ஆனா இவர் வந்து அனுப்பி விட்டார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಿಮಗೆ ಅವತ್ತು ಹುಡುಗಿ ಅಥವಾ ಹುಡುಗನ ಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪಕ್ಕದ ಮನೆಯವ್ರನ್ನ ಕಳಿಸಿದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಈತನು ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரு இது? ಯಾರದು? ஈசாக்கு, எல்லாருக்கும் தெரியும். ಇದೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ, ಈಸಾಕನ್ ಎಂಬುದಾಗಿ. அங்க பொண்ணு தேட போறாரு, வராரு, அவரு பட்டிருக்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஈசாக்கு அது வரைக்கும்? ಅಲ್ಲಿ ಈಸಾಕ தேவையானது ஒன்றே. என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த 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 வயல்ல நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆತನು ಹುಡುಕೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇವತ್ತನು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯವನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு நல்ல ஃபியூச்சர் வச்சிருக்காரு, ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்ன பண்றாரு, ஜோம் பண்ணிட்டு அப்படியே வயல்ல நடந்துட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರು ನನಗಾಗಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಭವಿಷ್ಯತ್ತನ್ನ, ಒಳ್ಳೆಯ ಮಡದಿಯನ್ನ, ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನಡೆದಾಡ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. டென்ஷனே இல்ல. ಅಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿನೇ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ. இப்ப இருக்கிற வாலிப பசங்க வாலிப பெண்ணுங்களுக்கு ஐயோ யாரு கல்யாணம் பண்ணுவோமோ, என்ன ஆகுமோ, எப்படி இருப்பாங்களோ, வருவாங்களோ, ஃபுல்லு டென்ஷனா இருக்கும். அது ಇವತ್ತಿನ ಒಂದು ಯವನಸ್ಥೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಯಾರನ್ನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ, ಯಾರು ಎಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಗಲಿಬಿಲಿಗೆ ஐயோ ಒಳಗಾಗಿರುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. பிரதர் வேற இந்த பையனை சொல்றாரு, இந்த பையன் ஒரு சைக்கோ கில்லரா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு வேற பயம் வரும். ಬ್ರದರ್ ಈ ಒಂದು ಸಹೋದರನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಆತನ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಬೇರೆ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದ್ರೆ ಹೇಗೆ ಎಂಬುವಂತ ಒಂದು வெற்றியெல்லாம் ಆಲೋಚನೆ. கொலைகார கொலைகாரனாಗಿದ್ರೆ. சோ அப்படியெல்லாம் வந்து சில யோசனைகள் வரும். ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೋಚನೆಗಳು ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಬರ್ತದೆ. பட் தேவையானது ஒன்றே. ಆದ್ರೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದೇ. லைஃப்ல ஒண்ணுதான் தேவை. ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದೇ ಮುಖ್ಯ. உங்க பணம், உங்க படிப்பு, உங்க பதவி அல்ல. ನಿಮ್ಮ ಹಣ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಓದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಒಂದು ಪದವಿ ಅಲ್ಲ. ஒருவேளை உங்க பணம், உங்க பதவி, உங்க படிப்பு உங்களை ரொம்ப டென்ஷனா வச்சிருக்கலாம். ಆ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಹಣ, ನಿಮ್ಮ ಒಂದು ಪದವಿ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಅದನ್ನ ನಿಮಗೆ ಗಲಿಬಿಲಿಗೆ நான் ಒಳಗಾಗಿರಬಹುದು. உங்களை பார்த்து சொல்றேன், ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒண்ணுதான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳುವಂತದ್ದು, ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳುವಂತದ್ದು, ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದೇ. யார் அது? ಯಾರದು? இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு கிறிஸ்து தான் தேவையானது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ உங்க ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. எல்லா பிரச்சனைக்கும் அவர்தான் தேவை. ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗೆ ಆತನೇ உங்க ಬೇಕಾಗಿ. எல்லா கவலைக்கும் அவர்தான் தேவை. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಚಿಂತೆಗೆ ಆತನೇ உங்க எல்லா ಬೇಕಾಗಿ. போராட்டத்துக்கும் அவர்தான் தேவை. ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಹೋರಾಟಕ್ಕೂ ಆತನೇ உங்க கெட்ட ಬೇಕಾಗಿ. பழக்கத்துல விடுதலை வேணுமா அவர்தான் தேவை. ನಿಮ್ಮ ಕೆಟ್ಟ ಚಟದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾ ಅವರೇ உங்க ಮುಖ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. குடும்பத்து சமாதானம் வேணுமா அவர்தான் தேவை. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ಬೇಕಂದ್ರೆ ಅವರೇ உங்க ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. லைஃப் ரெடி ஆகணுமா அவர்தான் தேவை. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ರೆಡಿ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಅವರೇ ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. அவரோட உறவு தான் நம்மளுக்கு தேவை. ಆತನೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧವೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அவருடைய பிரசன்னம் தான் நம்மளுக்கு தேவை. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. மத்ததெல்லாம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 1000, 2000 அது. ಇತರ ಮಿಕ್ಕಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೆಲ್ಲವೂ 1 2 3 6 ಎಂಬುದಾಗಿ. உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஈசா போல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க யாக்கோப் கூட. ಏಸವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಅದನ್ನ ಅದಲು ಬದಲು ಮಾಡಿಕೊಳ್ಬೇಡಿ. ஈசாக்கு போல காத்துருங்க. ಈಸಾಕನ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕಾದುಕೊಳ್ಳಿ. தேவையானது ஒண்ணுதான். ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದೇ. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟುವಾಗ இப்ப பாக்குறோம், நம்ம வந்து ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க, நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, பிளட் டெஸ்ட் பண்றாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்றாங்க, 1000 டெஸ்ட் பண்றாங்க. ಈಗಿನ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಅದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ವೈದ್ಯರಿದ್ದಾರೆ, ದಾಯಾದಿಗಳಿದ್ದಾರೆ, ಅನೇಕ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. அங்க என்ன இருந்துச்சு இயேசு பிறக்கும் போது? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟುವಾಗ ಏನಿತ್ತು? கழுதை, ಆ ಒಂದು ಕತ್ತೆ ಇದೆ, மாடு, ಆ ಒಂದು ಹಸುಗಳಿದೆ, ஆடு, ಅಲ್ಲಿ ಕುರಿಗಳಿದೆ, புண்ணாக்கு, ಹಸುಗ್ ಹಾಕ್ತಾರಲ್ಲ ಅದು, ಹಸುಗೆ ಹಾಕುವಂತ ಒಂದು ಊಟ, புல்லு, ಹುಲ್ಲಿದೆ, சாணி, ಸಗಣಿ ಇದೆ, எல்லாம் இருக்குது. ಇದೆಲ್ಲ ಇದೆ. பட் ஆனா தேவையானது ಆದ್ರೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ஒருவரே. ಒಂದೇ. அது இருந்தாலும் யார் இருக்கிறாங்க? ಅದಿದ್ರು ಕೂಡ ಯಾರಿದ್ದಾರೆ? ஏசப்பா இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. சோ டாக்டர் இல்லனா பரவாயில்ல, யார் இருக்கறா? ஏசப்பா இருக்கார். ವೈದ್ಯರು ಇಲ್ದಿದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿದ್ದಾನೆ. இயேசு போதுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ಯೇಸು ಸಾಕೆನೆಂಬುದಾಗಿ இயேசு ಒಂದು ಹಾಡಿದೆ. போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே இயேசு போதுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ಯೇಸು ಸಾಕು, ಯೇಸು ಸಾಕಿನೆಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಾಡಿದೆ. ಒಂದು ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಆತನು ಮಾತ್ರವೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. இன்னொரு பாட்டு பெர்க்மான்ஸ் இருக்கு, அப்புறம் போய் கேளுங்க. 2 பாட்டு கேளுங்க அப்புறம் போய். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬ್ರೆಕ್ಮೆನ್ಸ್ ಅವರ ಇನ್ನೊಂದು ಹಾಡು ಕೂಡ ಇದೆ. இயேசு பாதம் எனக்கு போதும்,
ಯೇಸುವಿನ ಪಾದ ನನಗೆ ಸಾಕು, எந்த நாளும் ஆனந்தமே. ಯಾವ ದಿವಸವೂ ಕೂಡ ಆನಂದವೇ ಎಂಬುದಾಗಿ. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾದು ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿ அப்புறம் கதறி அழுதிடுவேன், ಅಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ಹೇಳ್ತೀನಿ, கதறி அழுதிடுவேன். ಅಳುತ್ತಾ ಹೇಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. என்ன போதும் எனக்கு? இயேசு பாதம் எனக்கு போதும். அவ்வளவுதான். இயேசு பாதம் எனக்கு போதும். ಯೇಸುವಿನ ಪಾದ ಮಾತ್ರವೇ ನನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. ஒரு பிரதர் இருந்தார், அவர் பேர் வந்து இயேசு பாதம். ಒಬ್ಬರೇ ಸಹೋದರ ಇದ್ರೆ ಅವರ ಹೆಸರೇ ಯೇಸು ಪಾದ அவர் ಎಂಬುದಾಗಿ. அவர் பேர் சொல்ல, அவர் பேர் பத்தி சொல்லி கூட முதல்ல எனக்கு இயேசு பாதத்துக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் வரும். அவர் ಅವರ ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬರ್ತಾ ಇತ್ತು. ஏன்னா 40 வருஷம் 50 வருஷம் மேக்ஸிமம் உங்க மனைவி உங்க கணவன் உங்களோட கூட இருப்பாங்க. 40-50 ವರ್ಷ ಒಂದ್ ವೇಳೆ 50 ವರ್ಷದವರೆಗೂ ಗಂಡ ಹೆಂಡತಿ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರ್ತಾರೆ. ஆனா நிரந்தரமாய் வாழ்நாள் முழுவதும் நம்மளோட கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ಜೀವನ ಪರ್ಯಂತ ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರುವಂತವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ So, ಎಂಬುದಾಗಿ. இயேசப்பா சொல்றதுல ஒரு நல்ல அர்த்தம் இருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೇಳುವಂತಂದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು மரியாள் ಅರ್ಥವಿದೆ. என்ன பண்ணாவா? நல்ல பங்கை என்ன பண்ணா? தெரிந்து கொண்டா. அதான் முக்கியம். தெரிந்து கொண்டான்ற வார்த்தையை ரவுண்ட் பண்ணுங்க. ಅಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದಂತ ಭಾಗ್ಯವನ್ನೇ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ ಎಂಬುದನ್ನ ನೀವು ಅಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ. புரிஞ்சு கொண்டா இல்ல, என்ன பண்ணா? தெரிந்து கொண்டா. ಅಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಳು ಎಂಬುದಾಗಲ್ಲ, ಆರಿಸಿಕೊಂಡಳು ಎಂಬುದಾಗಿ. எல்லாருக்கும் தெரியும் பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது எல்லாருக்கும் மனசுல எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கிறோம். நம்ம பைபிள் வார வாரம் நம்ம பேசுறோம் மெசேஜ்ல. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಂತದ್ದು, ನಾವು ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು, ವಾರ ವಾರ ನಾವು ಅದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ತೇವೆ. ஆனா இவ வந்து தெரிந்து கொண்டாள் அப்படின்னா இருதயம் என்ன பண்ணுது? அதை செய்யுது. சூசிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டிசைரிங். ஆசைப்படுறது ஒண்ணு, ಚೂಸ್ பண்றது வேற. ಅಲ್ಲಿ ಆಸೆ ಪಡುವಂತದ್ದು ಬೇರೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ ಲಿಕೆ ಅದನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. மரியாள் போய் உட்கார்ந்துட்டா, இயேசு பாதத்துல உட்கார்ந்துட்டா. மார்த்தாளுக்கும் ஆசை இருந்துச்சு உட்காரணும்னு, ஆனா உட்காரல. மரியாள் போய் உட்கார்ந்துட்டா. ಅಲ್ಲಿ ಮಾರ್ತೊಳಗೆ ಆಸೆ ಇತ್ತು, ಆದ್ರೆ ಮರಿಯಳು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ? ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಆರಿಸಿಕೊಂಡು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ. சோ உட்கார்றது, ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು பிரச்சனை வந்துச்சுனா போய் உட்கார்ந்துறது ஆண்டவருடைய பாதத்துல. ಸಮಸ್ಯೆ ಬಂತು ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು. வேலை டென்ஷன் வந்துச்சுனா ஆண்டவர்ட்ட போய் ஒரு 5 நிமிஷம், ஏசப்பா எனக்கு அந்த சமாதானம் ரொம்ப டென்ஷனா இருக்கு, எனக்கு சமாதானம் தாங்க. ಆ ಕೆಲಸದ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂತು ಅಂದ್ರೆ 5 ನಿಮಿಷ ದೇವರ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ, ದೇವರೇ ಇದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. மறந்துடாதீங்க, ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ. இஸ்ரேல் ஜனங்க அவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க. ಆ ಇಸ್ರಾಯೇಲರು ಅಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க வந்து 10 காரியங்கள்ல வந்து ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்தாரு. அப்புறம் செங்கடலை வந்து ரெண்டா பிளக்குறார் ஆண்டவர் அவங்க முன்னாடி. 10 ಬಾಧೆಗಳಿಂದ ಅವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗ ಮಾಡಿ ಅವರನ್ನ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பெரிய அற்புதம். அது வரை யோசிச்சு பாருங்க, சமுத்திரம் உங்க முன்னாடி ஓபன் ஆனது பாத்திருக்கீங்களா யாராவது? ಆ ಸಮುದ್ರವು ವಿಭಾಗವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? பாத்திருக்கீங்களா? சுனாமி வரும்போது கொஞ்சம் தண்ணி உள்ள போச்சு பிரதர்னு சொல்லுவீங்க, அது இல்ல. ஓபன் ஆனது யாரும் பார்த்தது இல்ல. நம்ம ಅಲ್ಲಿ ಅದು ವಿಭಾಗವಾಗುವಂತದ್ದನ್ನು ಯಾರು ಕೂಡ அவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்ம கண்ணு யாரும் பார்த்தது இல்ல. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನು ಯಾರು ಕೂಡ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡಿಲ್ಲ. இஸ்ரேல் ஜனங்க லட்சக்கணக்கான ஜனங்க அந்த அற்புதத்தை பார்த்தாங்க. ಇಸ್ರೇಲರು ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನರು ಆ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಕಣ್ಣಾರೆ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எவ்வளவு நாள் ஞாபகம் இருந்துச்சு? ಎಷ್ಟು ದಿವಸದವರೆಗೂ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿತ್ತು? 40 நாள். 40 ದಿವಸ. அதுக்குள்ள முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಅದರೊಳಗೆ ಮನಮರುಗುವುದಕ್ಕೆ, ಅಲ್ಲಿ ಗುನುಗುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஞாபகம் மறதி. ಆ ಜ್ಞಾಪಕದ ಒಂದು ಮರವು, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுறது. ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡುವುದು. பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுறது, இஸ்ரேல் ஜனங்கள் போல. ಆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ದೇವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಹೋಗುವಂತದ್ದು ಇಸ್ರಾಯೇಲರ ರೀತಿಯಲ್ಲಿ. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? ஐயோ போயிட்டாரு மோசே, அவர் காணோம், எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி செய், இந்த சாமி தான் எனக்கு எல்லாம் விடுதலை கொடுத்துச்சு, இந்த சாமியை நான் கும்பிடுறேன் அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ಮೋಶೆ ಹೋಗಿ ಬಹಳ ದಿವಸ ಆಯ್ತು, ನಮಗಾಗಿ ಒಂದು ಮೂರ್ತಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಡು ಎಂಬುದಾಗಿ, ಅದನ್ನೇ ಇದೇ ನಮ್ಮ ದೇವರು, ಇದನ್ನೇ ನಾವು ಆರಾಧಿಸ್ತೇವೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ರು. மரியாள் அப்படி அல்ல. ಮರಿಯಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால், சூஸ் பண்ணாவா. ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದೇ, ಅದನ್ನ ಉತ್ತಮ ಭಾಗ್ಯವನ್ನ ಆಕೆ ரொம்ப ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. முக்கியம் இந்த சூஸ் பண்றது. இந்த வாஞ்சியோட ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் தேவையான பலத்தை நம்மளுக்கு கொடுப்பார். கெட்ட பழக்கத்துல விடுதலை என்ற பலத்தை நம்மளுக்கு அப்ப கொடுப்பார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆ ಒಂದು ಆಸೆ ಮೂಲಕವಾಗಿ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಕೆಟ್ಟದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஆண்டவரே எனக்கு வாஞ்சை இருக்கு, பலன் இல்ல, ஆனாலும் நான் உங்க பாதத்துக்கு வர போறேன், நீங்க எனக்கு பலன் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ದೇವರೇ ಆಸೆ ಇದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಬಲ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನೀನು ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನ ಕೊಡ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவரே எனக்கு இந்த கோவ சுபாவம் வருது, இந்த இச்சையான காரியம் வருது, எனக்கு பலன் இல்ல, பட் ஆனாலும் நான் ஆசைப்படுறேன், நீங்க செய்வீங்க, நான் உங்களை நம்புறேன், உங்க பாதத்துக்கு வரேன், நீங்க எனக்கு பலன் கொடுப்பீங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது. ಆ ಇಚ್ಛೆಯ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ಬೋದು, ಇದು ಕೋಪದ ಕಾರ್ಯಗಳು, ಇದನ್ನ ನನ್ನಿಂದ ಬಿಡುವುದಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನೀವು ಇದರಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತೇವೆ ಅಂತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನೀವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. ரெண்டு காரியம் பார்த்தோம். ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡಿದ್ದೇವೆ. தேவையானது ஒன்றே, ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದು. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ಎರಡರಿಂದಾಗಿ ನೋಡಿದ್ವಿ, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும், அதை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளணும்.
ಉತ್ತಮ ಭಾಗ್ಯವನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. அப்புறம் மூணாவது கடைசியாக என்ன சொல்லுது அந்த வசனம்? ಮೂರನೆಯದಾಗಿ ಕೊನೆಯ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? அது அவள்கிட்ட இருந்து தன்னை விட்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் என்ன பண்ணா? தெரிந்தெடுத்து கொண்டாள். ಆಕೆಯಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಡುವುದೇ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಉತ್ತಮ ಭಾಗ್ಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. எடுக்க முடியாது. ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ தேவன் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வேஸ்ட் அல்ல, அது பர்மனன்ட். அது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಸಮಯವನ್ನು ಕಳೆಯುವಂತದ್ದು ಅದು ಯಾರು ಕೂಡ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ವ್ಯರ್ಥವಾದಂತ ಸಮಯ ಅಲ್ಲ. ಅದು ಪರ್ಮನೆಂಟ್. ಅದು ಯಾವಾಗಲೂ நிரந்தரம். அது நிரந்தரமாகிருத்தಕ್ಕಂಥದ್ದು. நிறைய பேர் சொல்லுவாங்க வாடகை வீடுனா டெம்பரவரி, சொந்த வீடுனா பர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ ಬಾಡಿಗೆ ಮನೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಟೆಂಪರರಿ, ಸ್ವಂತ ಮನೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅದು ಜೀವನ ಪರ್ಯಂತ ಎಂಬುದಾಗಿ. ஒரு கிறிஸ்தவன்ட்ட கேட்டீங்கன்னா ரெண்டும் என்னதான்? ரெண்டும் டெம்பரவரி தான், எதுவும் பர்மனன்ட் இல்ல. ஏசப்பா மட்டும் தான் பர்மனன்ட். ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಕೇಳುವಾಗ ಎರಡು ಕೂಡ ಅದು ಟೆಂಪರರಿನ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಾತ್ರವೇ ನಿರಂತರವೂ ಎಂಬುದಾಗಿ. அங்க சொல்லுவாங்க கரண்ட் போடும்போது கூட டெம்பரவரி கனெக்ஷன், ಪರ್ಮನೆಂಟ್ ಕನೆಕ್ಷನ್ அப்படின்னு சொல்லுவாங்க. ಕರೆಂಟ್ ಕನೆಕ್ಷನ್ ಕೊಡುವಾಗಲೂ ಹೇಳ್ತಾರೆ ಟೆಂಪರರಿ ಮತ್ತು ಪರ್ಮನೆಂಟ್ ಕನೆಕ್ಷನ್ ಎಂಬುದಾಗಿ. ஆனா ಪರ್ಮನೆಂಟ್ ಕನೆಕ್ಷನ್, ನಿಜமான ಪರ್ಮನೆಂಟ್ ಕನೆಕ್ಷನ್ ಯಾರು நம்மளுக்கு? ஏசப்பா தான். அது புரிஞ்சுங்க. ನಿತ್ಯ ನಿರಂತರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಪರ್ಕ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂಬುದಾಗಿ. ஒரு நாள் என் படிப்பு, என் பணம், என் அழகு, என்னுடைய புகழ், என்னுடைய பதவி, வசதி எல்லாம் போயிடும். யார் பர்மனெண்டா இருப்பா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ மட்டும் தான் இருப்பார். ಒಂದು ದಿವಸ ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ನನ್ನ ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವಿಕೆ, ನನ್ನ ಹಣ ಎಲ್ಲವೂ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವಾಗಲೂ ನಿತ್ಯವೂ ಇರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ಸೊ நம்ம பயப்படவே மாட்டோம். ಹಾಗಾಗಿ ನಾವು ಭಯಪಡುವುದೇ ಇಲ್ಲ. அப்போஸ்தலர் பவுல் வந்து சாவுக்கு பயப்படவே மாட்டாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಆತನ ಸಾವಿಗೆ ಹೆದರುವುದೇ ಇಲ್ಲ. அது எப்படி ஏன் பயப்பட மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் முடிச்சிடுறேன், நான் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பி 1ನೇ 21ನೇ ವಚನ. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் வாழ்ந்தா கிறிஸ்து, செத்தா லாபம் அப்படின்னு ஏன் சொல்றாரு? ಅಲ್ಲಿ ಬದುಕುವುದೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನೇ, ಸಾಯುವುದು ಲಾಭವೆಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ಆತನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அவர் மைண்ட்ல ஒரு காரியம் இருந்துச்சு, ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವಿತ್ತು. அவர் ಪರ್ಮನೆಂಟா ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருந்தார். ಅವರು ನಿರಂತರದ ವಿಷಯವನ್ನು ಅವರು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. இது என்னது? இது ಇದೇನಿದು? தூரம் இப்போ வீடியோல பாஸ்போர்ட். இது பேர் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ ಇದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. இதுல என்ன போட்டிருக்கு எனக்கு இங்க? பாஸ்போர்ட் எந்த நாடுன்னு சேர்ந்தா இந்தியன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்தியன். ಇದರಲ್ಲಿ நான் யாரு? இந்தியன். நீங்க யாரு? ಇಂಡಿಯನ್ ತಾನೆ? ಇಂಡಿಯನ್. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಭಾರತೀಯನು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பாஸ்போர்ட் இது. ಅದು ಪಾಸ್ಪೋರ್ಟ್. இது வந்து எனக்கு இந்தியாவோட குடிமகன் நான். ಇದು ಇಂಡಿಯಾ ದೇಶದ ನಾಗರಿಕನು ಎಂಬುದಾಗಿ. சோ இது நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்தியன் தான். ನನ್ನ ಜೀವ ಇರುವವರೆಗೂ ನಾನು ಭಾರತೀಯನು. பட் இது டெம்பரரி தான். ಇದು ಕೇವಲ ತಾತ್ಕಾಲಿಕವೇ. இது டெம்பரரி. ಇದು ತಾತ್ಕಾಲಿಕ. இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு வாழ்ந்தா கிறிஸ்து, செத்துட்டா ಲಾಭம் அப்படின்றார். ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಬದುಕುವುದೆಂದರೆ ಕ್ರಿಸ್ತನೇ, ಸಾಯುವುದೆಂದರೆ ಲಾಭವೇ ನನಗೆ ಎಂಬುದಾಗಿ. அவருக்கு 23வது வசனம் படிங்க. 23ನೇ ವಚನ ಓದ್ರಿ. பிலிப்பியர் 1:23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் இந்த இரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அது அதிக நன்மை. அதான் முக்கியமானது என் வாழ்க்கையில. ஆனாலும் அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். சோ நான் சரீரத்துல இருந்தா கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றேன், சரீரத்துல இல்லனா யார் கூட இருக்கிறேன்? ஏசப்பா கூட இருக்கிறேன். ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿದ್ರೆ ಅಧಿಕವಾಗಿರತಕ್ಕಂತ ಫಲಗಳನ್ನ ಕೊಡ್ತೇನೆ, ಶಾರೀರಿಕವಾಗಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ನಾನು ಇರ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ என்னது இந்த பாஸ்போர்ட்? நம்மளுக்கு என்ன பாஸ்போர்ட் வேணும்? ಯಾವ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ? இந்த வசனம் படிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் ஏன் இப்படி எழுதுறாரு அப்படினா, பிலிப்பியர் 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡೋಣ ಯಾಕೆ ಇದನ್ನು ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ 20வது வசனம் இன்னைக்கு காலையில படிச்சோம் நம்ம. 20ನೇ ವಚನ. நம்முடைய குடியிருப்பு, நம்மளுடைய சிட்டிசன்ஷிப், குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்ம அற்பமான சரீரத்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ಮಹಿಮೆಯಾನ ಶರೀರಮ ಮಾತುವಾರ್. ಅಲ್ಲಿ ದಿನಾವಸ್ಥೆಯುಳ್ಳಂತ ನಮ್ಮ ದೇಹವನ್ನ ರೂಪಾಂತರ ಪಡಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಸೊ ನಾ ಇಂಡಿಯಾ ಕುಡಿಮಗನ இருக்கும்போது என் சரீரம் என்ன சரீரம்? ನಾನು ಭಾರತೀಯ ನಾಗರಿಕನಾಗಿರುವಾಗ ನನ್ನ ಶರೀರ ಯಾವುದು? ಅರ್ಪಮಾನ ಶರೀரம். வலி, வேதனை,
கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்காக நம்ம சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம், செய்யறோம். நம்ம ಅದು ಅಲ್ಪವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಶಾರೀರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. ಅನೇಕವಾದಂತ ಕಷ್ಟಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. பட் ஆனா நம்மளோட பர்மனன்ட் பாஸ்போர்ட் என்னது? நம்மளுக்கு பர்மனன்ட் பாஸ்போர்ட்ல என்ன எழுதியிருக்கும்? இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம்? ಪರಲೋಕವನ್ನು எழுதியிருக்கோம். ಮறந்துடாதீங்க. ಅಲ್ಲಿ ನಿರಂತರ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಅದು ಒಂದು ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಲೋಕವೇ ನನ್ನ ನಿರಂತರವಾದಂತ ವಾಸಸ್ಥಳ ಎಂಬುದಾಗಿ. யார்ட்டெல்லாம் பாஸ்போர்ட் இருக்கு? ಯಾರಿಗೆಲ್ಲ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಇದೆ? எல்லாருக்கும் இருக்கு. கை தூக்குங்க எல்லாருக்கும். ஹalleluya. எல்லாருக்கும் பரலோகம் என்ற பாஸ்போர்ட் எல்லாருக்கும் இருக்கு. அத மறந்துடாதீங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಪರಲೋಕ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ನಿತ್ಯವಾದಂತ ಒಂದು ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಇದೆ. ಅದನ್ನ ಮರೆತು ಬಿಡಬೇಡಿ. அதான் பர்மனன்ட்ங்க. இயேசு கிறிஸ்து தான் பர்மனன்ட். பரலோகம் தான் நமக்கு பர்மனன்ட்ங்க. ಪರಲೋಕವೇ ನಮಗೆ ನಿತ್ಯ ನಿರಂತರವಾಗಿದೆ. அந்த பங்கை தான் மரியாள் தெரிந்தெடுத்து கொண்டாள். ಆ ಒಂದು ಭಾಗವನ್ನೇ ಮರಿಯಳಲು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು. எவ்வளவுதான் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கிட்ட நான் உறவா இருக்கிறேன்னா அந்த அளவுக்கு நான் பரலோகத்துக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்க. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಆಯ್ಕೆಯುಳ್ಳವನಾಗಿರ್ತೇನೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಪರಲೋಕ ನಿವಾಸಿ ಆಗಿರಲ್ಪಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் நமக்கு புதிய சரீரத்தை கொடுப்பார். அப்போ ದೇವರು ನಮಗೆ ಹೊಸ ರೂಪಾಂತರವಾದಂತ ಶರೀರವನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. அப்ப இப்போ மகிமை இல்லாத சரீரம், அப்புறம் நம்மளுக்கு என்ன சரீரம்? மகிமையின் சரீரம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಈಗ ಮಹಿಮೆ ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಶರೀರ, ಆ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಮಹಿಮೆಯ ಒಂದು ಶರೀರವನ್ನ ದೇವರು ಕೊಡಲ್ಪಡುತ್ತಾನೆ. சோ மரியாள் அதை தெரிந்தெடுத்து கொண்டாளுங்க. ಮರಿಯಳು ಅದನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. 3 காரியம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. தேவையானது எத்தனை? 1. இத போய் நீங்க பண்ணுங்க. தேவையானது 1, மறந்துடாதீங்க. ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಒಂದೇ, ಅದನ್ನ ಹೋಗಿ ಮರೆತು ಬಿಡಬೇಡ್ರಿ. அதை மரியாள் என்ன பண்ணால்? தெரிந்தெடுத்து கொண்டாள். 2. ಎರಡನೇದಾಗಿ ಮರಿಯಳು ಅದನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. மூணாவது என்னது? ಮೂರನೇದಾಗಿ ಏನು? அது அவற்றிருந்து யாரும் பிடுங்கவே முடியாது. அது வேஸ்டே அல்ல. அந்த டைம் ಅದನ್ನ ಯಾರು ಕೂಡ ಆಕೆಯಿಂದ ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து பாதத்துல நீங்க இருப்பது வேஸ்டே அல்லங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪಾದದ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತದ್ದು ವೇಸ್ಟೇ ಅಲ್ಲ. உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஆண்டவருடைய பாதத்துல இருப்பது வேஸ்டே அல்லங்க. ನಿನ್ನ ಗಂಡನಿಗಾಗಿ ಅಥವಾ ಮಡದಿಗಾಗಿ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ವ್ಯರ್ಥವಾದಂತ ಸಮಯವೇ ಅಲ್ಲ. பாடல்காரர் சொல்றது போல இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் என்னது? ಆನಂದಮೇ. ಅಲ್ಲಿ ಹಾಡುಗಾರನು ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಪಾದ ಮಾತ್ರವೇ ಸಾಕು, ಯಾವತ್ತಿಗೂ ನನಗೆ ಆನಂದವೇ ಎಂಬುದಾಗಿ. நம்ம ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம். அப்பா, உம்முடைய பாதம் தான்ப்பா எல்லாத்துக்கும் மேல. தாவீதுக்கு அது மேலா இருந்துச்சு, ஈசாக்குக்கு அது மேலா இருந்துச்சு. அதே போல ஆண்டவர் எங்க வாழ்க்கையிலும் அப்பா உம்முடைய பாதம். மரியாள் தெரிந்தெடுத்து கொள்ள போல அப்ப நாங்களும் தெரிந்தெடுத்து கொள்ளணும். ஆண்டவர் வாஞ்சையோட பைபிள் படிக்கணும், வாஞ்சையோட ஜெபிக்கணும், வாஞ்சையோட ஐக்கியம் கொள்ளணும். ஆண்டவரே, அந்த ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி பரிசுத்தாவியானவரை நீர் பலத்தினால் எங்களை முடிசூட்டுங்க. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, இங்க குழப்பங்களோட, டென்ஷனோட, கவலையோட வந்திருந்தாங்கன்னா யாராவது, ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெபத்தையும் விண்ணப்பத்தினாலையும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் ஏறெடுக்கிறோம்ப்பா, என் கவலைகள் எல்லாம் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க. தெய்வ சமாதானம் எங்க இருதயத்தில் வந்து இறங்கும்படி நீர் செய்யுங்க. உலகம் கொடுக்குற சமாதானம் அல்லப்பா, எங்க மனசுக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பங்களையும் நீர் இறங்குங்க. ஒரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோடு நீங்க இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, அவங்களை நிரப்புங்க, நிரம்பி வழியும்படி நீர் கிருபை செய்யுங்க. உம்முடைய அன்பினாலே நிரம்பி வழியணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளணும். உம்முடைய மன்னிப்பு ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த மன்னிப்பை நாங்கள் புரிந்து கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை நீர் மாற்றுங்க. விசேஷமாய் ஆண்டவரே, கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லாத சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுங்கப்பா. இயேசு பாதம் தான், அதுக்கும் பதில் இயேசு பாதம் தான்ப்பா, அதுக்கும் பதில் நீங்க தான். ஆண்டவரே, அதை நாங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பா. நீர் எங்களை பலப்படுத்துங்க. எங்களால் பலன் இல்லப்பா, நீர் எங்களுக்கு பலனை கொடுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுக்கு புது பலனை நீர் கொடுங்கப்பா. கொடுக்க போறதுக்காக நன்றி. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலானீங்க சொன்னீங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அப்பா எங்களுக்கு விடுதலை நீர் கட்டளை இடுங்கப்பா, வழி நடத்துங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்க தான்ப்பா முக்கியம். ட்ரெஸ் முக்கியம் இல்லை, பிரியாணி முக்கியம் இல்லை, ஆண்டவரே நீர் தான் முக்கியம்ப்பா. அன்று உண்மை நாங்கள் முன் வைக்கிறோம். உண்மை பார்த்து நாங்கள் ஓடி வரோம். கொடுக்கப்பட்ட அழைப்பை ஆண்டவரை நோக்கி, இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுறோம். பின்னானவர்களை மறந்து அப்பா முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடுறோம். நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பரலோக குடிமக்கள்ன்றதை மறந்துடக்கூடாதுப்பா. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாஸ்போர்ட் நீங்க கொடுத்துட்டீங்க. இந்த பரலோக பாஸ்போர்ட் ஆண்டவரை நாங்கள் மறந்துடாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருத்தர் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.